இந்திய இராணுவத்தில் பணிபுரியும் போது 2 பிள்ளைகளும் ராவி நதியில் தவறி விழுந்து மரித்து விட்டார்கள். பிறகு அவர் மற்றும் அவர் மனைவி பிள்ளைகள் இழந்த துக்கத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டு இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுத்து இருவரும் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்து வரும் சத்திய வேத ஆராய்ச்சி ஊழியம் ஆண்டவருடைய கிருபையால் வல்லமையாக நடைபெற்று வருகிறது. அவர்கள் கொடுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி ஆபத்திலும் விபத்திலும் நித்தம் காத்தாரே. நன்றி ஆபத்திலும் விபத்திலும் நித்தம் காத்தாரே. நன்றி அழைத்தவர் உண்மையுள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். அழைத்தவர் உண்மையுள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி துன்பம் துயரத்தில் துவண்டு கிடந்தேன், இயேசு கண்டென்னை ஆதரித்தார். துன்பம் துயரத்தில் துவண்டு கிடந்தேன், இயேசு கண்டென்னை ஆதரித்தார். ஆலயத்தில் நான் ஆனந்த சத்தத்தோடு தூய ஆவியில் நிரம்பிடுவேன். ஆலயத்தில் நான் ஆனந்த சத்தத்தோடு தூய ஆவியில் நிரம்பிடுவேன். அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி சத்தியத்தை நான் கேட்டதினால் விடுதலை வாழ்வில் அடைந்தேனே. சத்தியத்தை நான் கேட்டதினால் விடுதலை வாழ்வில் அடைந்தேனே. சாத்தானை கர்த்தர் மிதித்ததினாலே சங்கடம் இனி இல்லை, துதித்திடுவேன். சாத்தானை கர்த்தர் மிதித்ததினாலே சாட்சியாய் நானும் வாழ்ந்திடுவேன். அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி
நன்றி நன்றி நன்றி இயேசு நன்மைகள் செய்தார் நன்றி. ஆபத்திலும் விபத்திலும் நித்தம் காத்தாரே நன்றி. ஆபத்திலும் விபத்திலும் நித்தம் காத்தாரே நன்றி. அழைத்தவர் உண்மையுள்ளவர் தேவன் அன்பாய் இருக்கிறார். அழைத்தவர் உண்மையுள்ளவர் தேவன் அன்பாய் இருக்கிறார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார் நன்றி. நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார் நன்றி. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर यीशु मसीह का नाम की महिमा होवे. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? आप में से कितने लोग आनंदित हैं? சந்தோஷமா இருப்பது ஆண்டவருடைய சித்தமா இருக்கிறது. परमेश्वर की इच्छा ये है कि आप आनंदित रहें. அதனால தான் எப்போதும் சந்தோஷமா இருங்கள். इसलिए बाइबल बताती है हमेशा आनंदित रहो. ஹல்லேலூயா. आमेन. இந்த நாளில் கூட நாம் சீசரை குறித்து சில காரியங்களை ஆவியானவர் நம்மோடு இடைப்படுவாராக. आज भी हम शिष्य के बारे में कुछ बातों को समझे. पवित्र आत्मा हमें मदद எத்தனை பேர் करेंगे. வேத புத்தகத்தை கொண்டு வந்துக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். कितने लोग पवित्र शास्त्र को लेके आए हैं और अपने हाथ में उठाकर प्रभु का धन्यवाद करेंगे. ஹல்லேலூயா. आमेन. எத்தனை பேர் நோட்ஸ் கொண்டு வந்திருக்கிறீங்க? कितने लोग लिखने के लिए डायरी भी लाए हैं? हाथ दिखा सकते हैं. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். हालेलुया. கரங்களை உயர்த்தி காட்டுங்க. और நோட்ஸ் आप अपना नोट को डायरी को उठा के दिखाइए. எல்லாமே கொண்டு வந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. हालेलुया. ஒவ்வொரு வசனம் வெளியேற பெற்றது. एक एक वचन अनमोल है. ஹல்லேலூயா. हालेलुया. அப்போஸ்தலர் 11:26 நாம் வாசிக்கலாம். 11 अध्याय उसका 26 वचन को देखेंगे. அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோட கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பேர் வழங்கிருச்சு. जब वो उससे मिला तो उसे अंताकिया लाया और ऐसा हुआ कि वो 1 वर्ष तक कलीसिया के साथ मिलते और बहुत लोगों को उपदेश देते रहे और चेले सबसे पहले अंताकिया ही में मसीह कहलाए. ஹல்லேலூயா. आमेन. அவர்கள் ஒரு வருஷ காலமாய் वे 1 वर्ष तक சபையோடு கூடியிருந்து कलीसिया के साथ रहकर அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். कई लोगों को उपदेश करते रहे. முதல் அந்தியோகாவிலே சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பேர் வழங்கிற்று. सबसे पहले अंताकिया ही में मसीह कहलाए गए हैं वे. ஹல்லேலூயா. हालेलुया. வேதத்துல இங்க பார்க்கும்போது உபதேசம் என்ற ஒரு வார்த்தை வந்திருக்கிறது. और पवित्र शास्त्र में उपदेश करके एक शब्द आया हुआ है. வேதத்திலே 3 விதமான காரியங்களை நாம் பார்க்க முடியும். और पवित्र शास्त्र में 3 प्रकार की बातों को हम देख सकते हैं. 1 பிரசங்கம், 1 प्रचार, 2 போதனை, और जो போதனை போதிக்கிறது, और समझाना, 3 உபதேசம். और तीसरा उपदेश. எத்தனை பேருக்கு தெரியும் பிரசங்கம் என்றால் என்ன, போதனை என்றால் என்ன, உபதேசம் என்றால் என்ன? और आप में से कितने लोग जानते हैं कि प्रचार क्या होता है, टीचिंग क्या होता है और उपदेश क्या होता है? யாரெல்லாம் சொல்ல முடியும்? आप में से कोई बता सकते हैं? इन तीनों बातों का अंतर बता सकते हैं? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சில இடத்துல பிரசங்கம் பண்ணியிருக்கிறார், சில இடங்களிலே போதித்திருக்கிறார், சில இடங்களிலே உபதேசம் பண்ணியிருக்கிறார். प्रभु यीशु मसीह कुछ कुछ जगह में प्रचार किया, कुछ कुछ जगह में जो उपदेश दिए हैं और कुछ कुछ जगह में उन्होंने समझाया. பிரசங்கம் என்றால் பிரீச்சிங் என்று வார்த்தை. और प्रचार मतलब सुसमाचार सुनाना. ஹல்லேலூயா. हालेलुया. இரண்டாவது போதனை என்பது டீச்சிங்கை குறிக்கிறது. और जो उपदेश, जो टीचिंग, समझाना,
மூன்றாவது உபதேசம், இன்ஸ்ட்ரக்ஷன், கட்டளையை பின்பற்று. और तीसरा उपदेश, जो परमेश्वर जो उपदेश आज्ञा देते हैं उसको पालन करने का. இப்ப பிரசங்கம் என்பது சபைக்கு வெளியே சொல்லப்படுகிற காரியம். और प्रचार जो है ये कलीसिया के बाहर किए जाने वाली बात है. இயேசுவை அறியாது இருக்கிறவங்களுக்கு பிரசங்கம். और यीशु मसीह को जो नहीं जानते हैं उन्हीं लोगों को सुसमाचार सुनाना, प्रचार करना. அவங்க ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வரும்போது जब उन लोग उद्धार पाकर कलीसिया में आते हैं அவர்களுக்கு போதனையும் டீச்சிங்கும் கொடுக்கப்பட வேண்டும், அண்ட் உபதேசம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட வேண்டும். और उन लोगों को उपदेश करना है और समझाना भी है. அல்லேலூயா. हालेलुया. டீச்சிங் மக்களை உருவாக்குறது. समझाना, टीचिंग मतलब लोगों को बनाता है. உருவாக்குறது, சீசனை உருவாக்குதல், और चेलों को बनाना, ஜாமக்காரர்களை உருவாக்குதல், पहरादारों को बनाना, யுத்த வீரர்களை உருவாக்குதல், और योद्धाओं को तैयार करना, நான்காவது நல்ல உடன் ஊழியர்களை உருவாக்குதல், और चौथा सहकर्मियों को जो बनाना, ஐந்தாவது நல்ல புத்தி உள்ள கன்னிகைகளை உருவாக்குதல், और पांचवा बुद्धिमान स्त्री के समान कन्याओं को परमेश्वर के लिए तैयार करना, ஆறாவது குணசாலி ஸ்திரீகளை உருவாக்குவது, और छठवा कुलीन स्त्रियों को तैयार करना, ஏழாவது நல்ல மூப்பர்களை சபையில உருவாக்குவது, और सातवा अच्छा प्राचीन लोगों को तैयार करना, ஏழாவது நல்ல புத்தி உள்ள மனைவிகளை உருவாக்குதல், और सातवा अच्छे बुद्धिमान पत्नियों को तैयार करना, கடைசியாக நல்ல குணசாலியாக மணவாட்டிகளை உருவாக்குதல். और उसके बाद अच्छा कुलीन दुल्हन को तैयार करना है. அல்லேலூயா. ஆம், போதனை இல்லாமல் இதெல்லாம் உருவாக்க முடியாது. टीचिंग बिना, समझाना बिना इनको हम तैयार नहीं कर सकते हैं. நீங்கள் வாசித்து பாருங்க நீதிமொழிகள் 9:9. और आप पढ़ के देखिए नीति वचन के किताब 9 अध्याय 9 वचन में, ஞானமுள்ளவனுக்கு போதகம் பண்ணு, அவன் ஞானத்தில் தேறுவான். நீதிமானுக்கு உபதேசம் பண்ணு, அவன் அறிவில் விருத்தி அடைவான். बुद्धिमान को शिक्षा दे, वो अधिक बुद्धिमान होगा. धर्मी को सिधा दे, वो अपनी विधा पढ़ाएगा. அல்லேலூயா. ஞானமுள்ளவனுக்கு போதகம் பண்ணு, यहाँ पे लिखा है बुद्धिमान को शिक्षा दे, அவன் ஞானத்திலே தேறுவான். वह अधिक बुद्धिमान बनेगा. நீதிமானுக்கு உபதேசம் பண்ணு, और அவன் धर्मी जन को शिक्षा दो, அவன் அறிவில் விருத்தி அடைவான். वो अपने बुद्धि में बढ़ते जाएगा. ஞானவான் யார், நீதிமான் யார்? और ज्ञानवान कौन है, बुद्धिमान कौन है, धर्मी कौन है? ஞானவானுக்கு போதனை டீச்சிங் பண்ணுன்றார் ஆண்டவர். और बुद्धिमान को शिक्षा देना है, நீதிமானுக்கு உபதேசம் பண்ணுன்றார். और धर्मी जन को उपदेश देना है. அப்ப நீதிமான் இந்த ஞானவான்கள் எங்கே இருக்கிறார்கள்? ये ज्ञानवान मतलब बुद्धिमान और धर्मी ये कहाँ रहते हैं? ஆலயத்துக்குள் இருப்பார்கள். इन्हीं लोग परमेश्वर के भवन में लगे रहते हैं. கர்த்தருக்கு பயப்படுபவர்களே ஞானவான்கள். और जो व्यक्ति परमेश्वर का भाई मानता है वो बुद्धिमान और ज्ञानवान है. கர்த்தரை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களாம் நீதிமான். और यीशु मसीह पर विश्वास करने वाले सभी लोग धर्मी लोग हैं. அல்லேலூயா. அப்போ ரெண்டு பேரும் இங்க இருக்கிறாங்களா இல்லையா? ये दो जन भवन में है कि नहीं? நீங்க நீதிமான் இல்லையா? क्या आप धर्मी है कि नहीं? இல்லை நீங்கள் அநீதிமான்களா? क्या आप अधर्मी हो? நீதிமான். அல்லேலூயா. நீங்கள் ஞானவான்கள் இல்லையா? क्या हम लोग बुद्धिमान है कि नहीं? அப்போ ரெண்டு பேருக்குமே போதனைகள் தேவைப்படுகிறது, உபதேசங்கள் தேவைப்படுகிறது. ये दोनों के लिए शिक्षा का जरूरत है और समझाने का भी, उपदेश का भी जरूरत है. ஞானவான்களுக்கு போதகம் பண்ணும்போது ஞானத்திலே தேறுவான்.
और बुद्धिमान को शिक्षा देंगे, वो बुद्धि में बढ़ते जाएगा। அப்போ சபையில நீங்க வந்த நாட்கள் இருந்து நீங்கள் ஞானத்திலே தேறிக்கொண்டே இருக்க வேண்டும். और कलीसिया में आने के बाद आपका बुद्धि का विकासीकरण होना चाहिए। நீங்கள் தேவனுடைய ஆலயத்துக்குள் நிலைத்திருக்கும் போது जब आप परमेश्वर का भवन में लगे रहेंगे, நீதிமானுக்கு உபதேசம் பண்ண जैसा धर्मी को उपदेश देते जाते रहेंगे, அவன் அறிவில் விரித்தடைந்தே இருப்பான். वो अपना बुद्धि में बढ़ते रहेगा। அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, यहाँ पे बताया गया है, தேறுவான் விருத்தி அடைவான். और बढ़ेगा और विस्तार करण में जाएगा। இதுதான் சபைக்குள் வளர்ச்சிக்கு நீங்கள் ஆக வேண்டும். और इस प्रकार कलीसिया के बढ़ोतरी के लिए हमें इस्तेमाल होना चाहिए। ஏதோ ஆலயத்தில் வந்து போகிறதுக்காக இங்க வரவில்லை. और कलीसिया में आके जाने के लिए हम आए नहीं हैं। உலகத்திலே ஞானவான்கள் இருக்கிறார்கள். संसार में ज्ञानवान लोग हैं, பிசாசுடைய பிள்ளைகள் ஞானவான்களாக இருக்கிறார்கள். और शैतान का संतान भी बुद्धिमान होते हैं। ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் அதை காட்டிலும் எல்லாரை காட்டிலும் ஞானவானா இருக்கணும். लेकिन परमेश्वर का संतान इन सारे बातों से बढ़कर बुद्धिमान ज्ञानवान होना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। நீங்க எந்த பகுதியில் இருந்தாலும் எங்கே வேலை செய்தாலும் நீங்கள் ஞானத்திலையும் அறிவிலையும் விருத்தியடைந்திருக்க வேண்டும். आप कहीं पर भी हो, कहीं भी काम क्यों न करे, जो सब चीज में आप ज्ञान में बुद्धि में बढ़ते रहना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। அப்பதான் உங்களை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள். तभी जो आपको देखते हैं उन्हीं लोग इस मसीह को स्वीकार कर पाएंगे। அல்லேலூயா. हालेलुया। எல்லா ஞானத்தை காட்டிலும் தேவன் கொடுக்கிற ஞானத்திலே अनेक ரகசியங்கள் இருக்கிறது. सब ज्ञान से बढ़कर जो परमेश्वर के ओर से मिलने वाले ज्ञान में कई प्रकार का रहस्य बातें होते हैं। அல்லேலூயா. हालेलुया। எல்லா ஞானத்திலையும் மரணத்துக்கு பிறகு என்ன வாழ்க்கை இருக்குதுன்னு எந்த புத்தகம் சொல்லவில்லை. जो दुनिया में जितने भी किताबें हम जो देख रहे हैं, इनमें से कोई भी किताब मृत्यु के बाद क्या होगा करके कुछ कोई नहीं बताया है। எந்த ஞானமும் அதை வெளிப்படுத்தவில்லை. और किसी का ज्ञान भी इस प्रकार मृत्यु के बाद जो बात है उसको प्रकट नहीं किया। ஆனால் ஒன்று மட்டும்தான், தேவனுடைய வேத புத்தகம் மட்டும்தான் மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. और जो परमेश्वर का पवित्र शास्त्र ही हमें बताते हैं कि मृत्यु के बाद एक जिंदगी है। அதனால் தான் தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அதிகமான ஞானத்தை கொடுத்தார். इसलिए परमेश्वर अपने संतानों को अधिक ज्ञान को देता है। நீங்கள் ஆதியிலிருந்து ஆதியாகம புத்தகத்திலிருந்து வாசிக்கும் போது யாரெல்லாம் தேவன் ஞானவானா மாற்றினார்னு தெரியும். आप उत्पत्ति किताब में से लेकर आप पढ़ते जाएंगे, परमेश्वर किस किस को ज्ञान जो बुद्धिमान और ज्ञानवान बनाया करके आप जान सकते हैं। அல்லேலூயா. हालेलुया। இப்படியாக பாபிலோன் தேசத்திலே அந்த நேபுகாத்நேச்சர் அதுக்கு பிறகு வந்த அனைத்து ராஜாக்களுக்கும் சில சந்தேகம் இருந்தது. और बेबीलोन देश में नेबुकदनेस्सर और उसके बाद जितने भी जो राजा लोग आए थे, सभी लोग कुछ कुछ बातों में उलझे हुए थे। उनका समझना, बुद्धि का ज्ञान का जरूरत पड़ा। ராஜா என்றால் அவர்களுக்கு மிக அதிகமான ஞானம் அறிவான புத்தி இருந்தால் தான் ராஜாவை மாற முடியும். एक राजा जो होता है वो व्यक्ति ज्यादा बुद्धिमान और ज्ञानवान होना चाहिए, அப்படிப்பட்டதான் ராஜாக்கள். तभी ही वो राजा कहला जाएगा। சில நேரத்தில் அவங்களுக்கு கேள்விக்கு பதில் கிடைக்காமல் போகும்போது और कभी सभी उनका जो 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 प्रश्न के लिए जवाब नहीं मिल पाते हैं, அப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளை அவர்கள் நாடி வருவார்கள். तब उन्हीं लोग परमेश्वर के बच्चों के पास आते हैं। அதாவது தானியேல் கிட்ட வந்தார்கள். अर्थात वो दानियल के पास नेबुकदनेस्सर आया था। தானியேல் அவங்களுடைய கேள்விக்கு பதில் கொடுத்தான். और दानियल जो राजा ने जो पूछा, सारे प्रश्नों को सही उत्तर दानियल दे पाया। எகிப்து தேசத்திலே
பார்வோன் ராஜாக்கு அநேக சில சொப்பனங்கள் வந்து அதுக்கு பதில் கிடைக்காமல் போய்விட்டது. और मिस्र देश में फिरौन राजा सपना देखता रहा, उसका फल, उसका जवाब, उसका अर्थ मालूम नहीं पड़ा, वो जो एकदम विचलित हो गया था. பார்வோன் ராஜா அந்த பதில் கிடைக்காதனால அவனுடைய ஆட்களை மந்திரவாதி எல்லாரையும் கொண்டு வந்து விஞ்ஞானிகளை கொண்டு வந்து நிறுத்தி இதுக்கு பதில் என்னன்னு கேட்டான். और जो फिरौन ने सपना देखा, उस सपना का अर्थ ना मिलने के कारण जादूगर और जो वैज्ञानिक लोग इस सबको उन्होंने बुलाकर और जो पूछा इस उलझन से मुझे क्या करना है. அந்த பார்வோன் ராஜா சொல்லுகிறார், நான் ஒரு சொப்பனத்தை கண்டேன், அதுக்கு அர்த்தம் சொல்லுங்கன்னு கேட்கிறான். और फिरौन राजा बोल रहा है कि मैंने एक सपना देखा, उस सपना का अर्थ को तुम लोग बताना है. அதுக்கு மந்திரவாதிகள் சொல்றாங்க, அங்க இருக்கிற ஞானிகள் சொல்றாங்க, அங்க இருக்கிற பெரிய விஞ்ஞானிகள் சொல்றாங்க, நீ சொப்பனத்தை சொன்னா நாங்க அர்த்தத்தை சொல்லுன்றாங்க. और वहां जितने जो बुलाए गए जादूगर और बुद्धिमान लोग और ज्ञानी लोग, शास्त्री लोग, ये सब लोग बोल रहे हैं कि आप अपना सपना को बताइए, उसका अर्थ हम बता पाएंगे. ஆனால் பார்வோன் ராஜா சொல்கிறாரு, நான் கண்ட சொப்பனை நானே மறந்துட்டேன். और फिरौन राजा बोल रहा है, जो मैंने सपना देखा वो सपना को मैंने भूल गया, उन बातों से मैं घबराए जाता हूँ, तुम लोग सपना को भी बताना है. அல்லேலூயா. हालेलुया. ஆனால் அதுக்கும் விடை கிடைப்பதற்கு ஆண்டவர் அங்கே பார்வோனுக்கு தேவனுடைய பிள்ளைகள் தான் கிடைத்தார்கள். और देखिए इस प्रकार जो सपना देखा, सपना भूल गया और उसका अर्थ और सपना दोनों को बताने के लिए हमारे परमेश्वर अपने बच्चों को तैयार करके रखे थे. அல்லேலூயா. हालेलुया. இன்னைக்கு அறிவின் காலத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். और आज हम भाई जो साइंस के पीछे हम दौड़ रहे हैं. வேதத்திலே பல காரியங்கள் 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டிருக்கிறது. और जो बाइबल में जो 2000 साल के पहले जो बातें लिखी हुई है, நீங்கள் வைத்திருக்கிற செல்போனை குறித்து இதில் இருக்கிறது. आपके हाथ में जो सेलफोन है उसके बारे में बाइबल बताती है. கம்ப்யூட்டர் குறித்து இது அதில் எழுதப்பட்டிருக்கிறது. जो आपके पास जो कंप्यूटर है, कंप्यूटर के बारे में बाइबल बताती है. இந்த உலகத்தின் முடிவு இதில் எழுதப்பட்டிருக்கிறது. ये संसार का अंत के बारे में भी बाइबल में जिक्र है. இந்த உலகத்துக்கு பிறகு உலகம் எப்படி இருக்கின்ற குறித்து இதில் எழுதப்பட்டிருக்கிறது. ये दुनिया मिटने के बाद और नई दुनिया कैसे आएंगे उसके वर्णन भी इस बाइबल में है. உலகத்தில் பிள்ளைகள் எப்படி பெற்றெடுக்கக்கூடிய காரியத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. और संसार में जो महिला लोग कैसा बच्चों को जन्म देंगे उसके बारे में भी लिखा है. பிசாசு குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. शैतान के बारे में भी लिखा हुआ है. அவனுடைய முடிவு குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. उसका अंत के बारे में भी लिखा हुआ है. 1000 அரசாட்சி குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. और 1000 साल का राज्य के बारे में भी लिखा हुआ है. நரகத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. नरक के बारे में भी पवित्र शास्त्र में लिखा हुआ है. யாரெல்லாம் நரகத்துக்கு போவார்கள் குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. वो नरक कौन कौन जाएंगे करके भी बड़ी विस्तार से लिखा हुआ है. அல்லேலூயா. हालेलुया. அவ்வளவு ஞானத்தின் புத்தகம் இது. ये सारे ज्ञान से भरा हुआ पवित्र शास्त्र आपका हाथ में, मेरे हाथ में இதை है. குறித்து நீங்க இந்த ஞானத்தை அறியணும்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தாதான் இதை ஞானம் கற்றுக்கொள்ள முடியும். इस पवित्र शास्त्र में जितने भी ज्ञान है, इस ज्ञान को समझने के लिए, बुद्धि को समझने के लिए पवित्र आत्मा का सहायता हर एक व्यक्ति का जरूरत है. இதை எழுதினவர் பரிசுத்த ஆவியானவர். इस पवित्र शास्त्र का लेखक पवित्र आत्मा जी है. அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இல்லை என்றால் இது குறித்து ஒரு அறிவும் இருக்காது, ஒரு ஞானமும் இருக்காது. और जो जिसने ये पवित्र शास्त्र को लिखा वो आपके साथ नहीं है तो आप इतना भी पढ़ेंगे आपको जरा सा भी समझ में नहीं आएगा. அதேபோல் பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளாவிட்டால் நீங்களும் வரிகளை போக முடியாது. पवित्र आत्मा को आप लोग नहीं पाएंगे तो आप आगमन में भी नहीं उठा लिए जाएंगे. வரிகளும் போக முடியாது. और आगमन में उठा लिए न भी जाएंगे. நம்மளை கொண்டு போகிறவர் பரிசுத்த ஆவியானவர். हमें उठा लेके जाने वाला पवित्र आत्मा जी हैं. எலியா ஊழியம் செய்து கொண்டே இருக்கிறார். और एलिया प्रभु का सेवा करता रहा. அவரை உயிரோடு பரிசுத்த ஆவியை எடுத்துக்கொண்டு போனார். और पवित्र आत्मा उसका जो जीते ही उसको लेके गए हैं. அல்லேலூயா. आमेन. உங்களுக்குள் பரிசுத்த ஆவி இருந்தால் நீங்களும் ஆண்டுடைய ரகசிய வரிகளை எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். और अगर पवित्र आत्मा आपके अंदर है और यीशु मसीह का रहस्य आगमन में
आप भी चले जाएंगे। வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். और पवित्र शास्त्र में से एक वचन को पढ़कर யோவான் सुनते हैं। 1ஆம் அதிகாரம் यूहन्ना रचित सुसमाचार किताब पहला अध्याय, அங்கே 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். पहला अध्याय का 13 वचन को हम पढ़ेंगे। அவர்கள் இரத்தத்தினாலாவது ம். மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். वो ना तो लघु से ना शरीर की इच्छा से ना मनुष्य की इच्छा से परंतु परमेश्वर से उत्पन्न हुए हैं। அல்லேலூயா. हालेलुया। ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்கு एक बच्चा को जन्म देने के लिए 3 பாற்று வைத்திருக்கிறார் ஆண்டவர். और 3 पार्ट को परमेश्वर ने रखा है। ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பதற்கு एक बच्चा को जन्म देने के लिए 3 விதமான பிறப்பு வைத்திருக்கிறார். और 3 जो तरीके के बात होते हैं। அது என்னன்னு சொல்ல முடியுமா உங்களால? இது இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம்? जो इस पढ़ के आप समझ सकते हैं ये वचन में क्या क्या जो अर्थ होता है। 3 பிறப்பு குறித்து ஆண்டவர் எழுதுறார். और 3 जन्म के बारे में बाइबल बताती है। ஒன்று, एक அங்கே சொல்லப்பட்டிருக்கிற ரத்தத்தினாலே பிறக்க முடியும். और लघु से जन्म ले सकते हैं। இரண்டாவது, மாம்ச சித்தத்தினால் பிறக்க முடியும். और दूसरा शरीर की इच्छा से जन्म ले सकते हैं। மூன்றாவது, புருஷனுடைய சித்தத்தினால் பிறக்க முடியும். और तीसरा मनुष्य के इच्छा से जन्म ले सकते ஒரு हैं। தாய் एक माँ 3 விதத்திலே பிள்ளைகளை பெற்றெடுக்கலாம். 3 तरीके से बच्चों को जन्म दे सकते हैं। அது என்ன? அது वो क्या है? யாராவது சொல்ல முடியுமா? बोल सकते हैं? ஏன் சொல்ல முடியல அப்படின்னா, क्यों हम बता नहीं पा रहे हैं? இதை குறித்து உங்களுக்கு இதெல்லாம் வசனம் எழுதப்பட்டிருக்குதே அப்படின்னு நீங்க ஆவியானவர்கிட்ட கேட்கணும். और प्रभु से आपका ये प्रभु ये कैसे क्यों लिखा हुआ करके प्रभु से पूछना चाहिए था। ஆவியானவர் உலாவி கொண்டிருக்கிறார். पवित्र आत्मा मंडला रहे हैं। அவர்கிட்ட கேட்கும் போது उनसे पूछेंगे तो அவர் உனக்கு கற்றுக் கொடுப்பார். वो हमें सिखाएंगे। அவர் சொல்றார், वो बता रहे हैं சங்கீதம் 32:8 भजन संहिता 32वां अध्याय 8 वचन में, நான் உனக்கு போதித்து நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உன்மேல் என்னை கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அப்படின்னு யார் சொல்றது? ஆவியானவர் சொல்கிறார். வாசிக்கலாம் हिंदी में। मैं तुझे बुद्धि दूंगा और जिस मार्ग में तुझे चलना होगा उसी में तेरी अगुवाई करूंगा। मैं तुझ पर कृपा दृष्टि रखूंगा और सम्मति दिया करूंगा। அப்ப ஆவியானவர் என்ன சொல்கிறார்? पवित्र आत्मा जी क्या बोल रहे हैं? நான் உனக்கு போதித்து, मैं तुझे शिक्षा दूंगा, நான் உனக்கு டீச்சிங் பண்ணுவேன். मैं तुझे समझाऊंगा, அப்பதான் நீ நடக்க முடியும். तभी ही तू चल सकता है। இயேசு சொன்ன மாதிரி வாழணும்னா நடக்கணும்னா और यीशु मसीह जैसा बोला उसका अनुसार चलने के लिए அதுக்கு முன்னாடி ஒருத்தர் போதிக்கிறவர் இருக்கணும். और उसके पहले आपको शिक्षा को ग्रहण करना होगा। அல்லேலூயா. आमेन। அவர் போதிக்காம நாம் அவர் வழியில நடக்கவே முடியாது. जब तक अपन शिक्षा को ग्रहण नहीं करेंगे तब तक हम उसके मार्गों में चल नहीं सकते हैं। அப்ப ஆவியானவர் போதிக்கிறவராய் இருக்கிறார். और पवित्र आत्मा हमें शिक्षा देने वाला है। அல்லேலூயா. हालेलुया। அவர் போதிக்கும் போது நீங்கள் நடக்க முடியும். जैसा वो आपको शिक्षा देंगे आप उस पर चल सकते हैं। நீங்க நடக்கும் போது வலது பக்கம் இடது பக்கம் சாயும் போது அப்போது ஆண்டவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். और चलते समय दाएं बाएं और मुड़ते समय पीछे से वो आपको मार्ग दिखाता है। அல்லேலூயா. हालेलुया। ஆலோசனை என்பது கவுன்சிலிங் குறிக்கிறது. और सम्मति जो है इस प्रकार जो समझाने का बता रहे। போதனை என்பது டீச்சிங் குறிக்கிறது. और शिक्षा जो है टीचिंग को दर्शाता है। நடக்க வேண்டியது என்பது கிரியேஷனை குறிக்கிறது. और चलना ये हमारा कर्म है। அல்லேலூயா. हालेलुया। ஆனா போதனை இல்லாம நீங்க செய்ய முடியாது. और शिक्षा बिना हम चल नहीं सकते हैं। அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வர வேண்டும்.
और जो शिक्षा देने वाला पवित्र आत्मा जी हमारे अंदर आना चाहिए। அந்த ஆவியானவரை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். उस आत्मा को हमें ग्रहण करना चाहिए। அந்த ஆவியானவர் உங்களுக்கு போதிக்கிறவரா மாறி விடுகிறார். और वो जो जिसको आपने ग्रहण किया है वो आपको शिक्षा देने वाला बन रहा है। ஹல்லேலூயா. हालेलुया। அப்போ போதிக்காம எதையுமே நம்மளால செய்ய முடியாது. अब जब शिक्षा ग्रहण न करते कुछ भी नहीं कर सकते हैं। எத்தனை பேர் புரிஞ்சு கொள்றீங்க? कितना लोग समझ में आ रहा है? கரங்களை உயர்த்தி ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். हाथ उठा के हालेलुया कहेंगे। அதாவது மந்தமா இருக்கக்கூடாது. हम ऐसा जो फुर्ती में रहना चाहिए। ஏனென்றால் ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். पवित्र आत्मा हमको शिक्षा देने वाला है। ஆவியானவரை பெற்றுக்கொள்வதுக்கு தான் கர்த்தர் நம்மளை ரட்சித்து சபையில சேர்த்திருக்கிறார். और पवित्र आत्मा को पाने के लिए यीशु ने आपको उद्धार करके कलीसिया में आपको जोड़ा है। மானானது நீரோடு வாஞ்சித்து கதறுகிறது போல நீங்களும் வாஞ்சித்து கதற வேண்டும். जिस प्रकार हरिणी पानी के लिए हाफती है वैसे ही आपको परमेश्वर के प्रति भूख और प्यास होना चाहिए। அதனால தான் தாகம் உள்ளவங்க தான் தண்ணீரே டேஸ்டா இருக்கும். और इसलिए जो प्यासे हैं उनके लिए पानी अच्छा लगता है। யாருக்கு உங்களுக்கு ஆவியானவர் தேவைன்னு உங்களுக்குள்ள பசி தாகம் இருந்தா ஆவியானவர் கொடுத்துருவாரு. और जो उनको पवित्र आत्मा मिलते हैं जो परमेश्वर आत्मा के प्रति भूखे और प्यासे हैं। அவர் மேல உங்களுக்கு ஒரு வாஞ்சியும் வைராக்கியம் இருந்தா ஆவியானவர் உங்களுக்கு நிரப்புவார். और पवित्र आत्मा के प्रति एक लालसा और अभिलाषा हो तो पवित्र परमेश्वर अपना आत्मा से आपको भरेंगे। நீங்க குழந்தைய பாக்குறீங்க, குழந்தைகளை आप जो बच्चों को देखे होंगे அது ஏதாவது ஒரு பொருளை பார்த்துச்சு நாங்கள் அப்பா அம்மாவை தொந்தரவு பண்ணி எப்படியாவது அதை வாங்கும். और जो उसने एक वस्तु को देख लिया है जिद करके मम्मी पापा से जिद करके उसको प्राप्त करते हैं। நீங்க ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட்லாம் பிச்சைக்காரையில பார்ப்பீங்க. और रेलवे स्टेशन या बस स्टैंड में भीख मांगने वाले लोगों को देखे होंगे। அவங்க உங்களிடத்துல வாங்கணும்னு நினைச்சிட்டானா உங்ககிட்ட வாங்கிடுவாங்க. और वो आपसे कुछ लेने के लिए चाहेगा तो कैसे भी आपसे कुछ लेके जाएगा। உங்க உள்ளத்தை அவங்க தொட்டுருவாங்க. और आपका मन को भी वो छू लेता है। எப்படி என்றால் कैसा है? ஃபர்ஸ்ட் வந்து உங்ககிட்ட கேட்பாங்க. और पहले आपके पास आकर के मांगेंगे। நீங்க இல்லைன்னு சொல்லிடுவீங்க, போய் தொலைவில் நிற்பீங்க. आपने बोला आगे बढ़ो मेरे पास नहीं है। அவங்க வந்து டக்குன்னு கையை தொடுவாங்க, அந்த உங்களுடைய உடையை தொடுவாங்க. उसके बाद वो जो आपको छोड़ के नहीं जाएगा वो आपको आपका कपड़ा को पकड़ेगा। உடனே நீங்க ஏதாவது கொடுக்குறேன்ட்டு இல்லைன்னா கூட கொஞ்சம் தூரம் போகிறதுக்கு மனசு கஷ்டப்படுவீங்க. और कुछ देने के कुछ न आगे बढ़ने के लिए वो दुखी हो जाते हैं। அதுக்கு பிறகு அவங்க காலில் விழுந்துருவாங்க. और उसके बाद आपके पैर पड़ता है அப்புறம் காலை பிடிப்பாங்க. और आपके पैर को छूता है। இப்போ உங்க பாக்கெட்ல தானாவே காசு வெளியே வந்துடும், பேங்க்ல இருந்து தானா வரும். और आपका जो पैकेट में से पैसा अपने आप में बाहर निकलने लगता है। அல்லேலூயா. हालेलुया। ஏன்னா அந்த பிச்சைக்காரனு கூட வாஞ்சே இருக்குது. और जो भीख मांगने वालों के लिए भी क्या तरीका होता है। அல்லேலூயா. हालेलुया। அதே போலதான் நீங்க ஆவியானவர் பெற்றுக்கொள்ள சும்மாலாம் வந்து உங்க மேல வரமாட்டாரு. और आत्मा को पवित्र आत्मा को पाना है तो आप जो ऐसा यूं मांगेंगे तो न मिलेगा। நீங்க அதுக்காக பாரப்படணும். उसके लिए आप आपको बोझ होना चाहिए। முழங்கால் நின்று கதறணும், घुटना टेक कर प्रार्थना करना चाहिए। கண்ணீர் விடணும். आंसू बहाना चाहिए। என்னை ஆசீர்வதித்தால் வழியே நான் உன்னை விட மாட்டேன்னு சொல்லி கதறினாதான் முடியும். जब तक आप मुझे पवित्र आत्मा का भरपूरी नहीं देंगे तब तक मैं आपको छोड़ूंगा नहीं करके एक जिद वाली प्रार्थना करना पड़ेंगे। அல்லேலூயா. हालेलुया। அப்படி நீங்க பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் और आप पवित्र आत्मा को न पाए तो இதுல இருக்கிற ஒரு வசனம் கூட உங்களுக்கு புரியாதே போயிடும். और इस पवित्र शास्त्र में लिखा हुआ इतने वचनों में से एक का भी आपका प्रकाशन नहीं मिलेगा। அதனால உங்களுடைய வாழ்க்கை வெளிச்சமா இருக்கிற வாழ்க்கை இருளா மாறிவிடும். और जो कई लोगों का जिंदगी ज्योतिर्मय होता है लेकिन समझ न होने के कारण सब ज्योतिर्मय अंधेरा में बदल जाता है। அவங்களுடைய விளக்குடைய திரியானது மங்கி எரிய ஆரம்பிச்சிடும். और दिया का जो बत्ती जो है एकदम
और कम जलने लगते हैं, बुझने पर हो जाते हैं। ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே வாஞ்ச வைராக்கியமா ஓடி வருவாங்க சபைக்கு. और जब उन्होंने उद्धार पाया, पहला प्रेम, पहला जोश, दौड़ दौड़ के आएंगे, दौड़ दौड़ के सब करेंगे। ஆனால் அவங்களுக்குள்ள அந்த திரியானது மங்கி எரிய 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 और उनको दिया का बत्ती इस प्रकार थोड़ा तेज कम होते होते ஒரு நாள் விளக்கு அணைந்து விடும். और एक के दिन बुझने पर आ जाता है। நீங்க எத்தனை வருஷம் அதுக்கு பிறகு இங்க உட்கார்ந்தாலும் और कितने साल आप परमेश्वर का भवन में और बैठे भी रहे, உங்களுடைய இருதயமானது இருள் அடைஞ்சு கிடக்கும். आपका मन अंधेरा होते रहेंगे। ஆனால் நீ வெளி பார்வையில மட்டும் மனிதனை போல ஒரு விசுவாசி போல காணப்படுவாய். और बाहर के देखने में आप एक विश्वासी जैसे दिखेंगे, ஆனால் வருகிலே போகவே முடியாது. लेकिन परमेश्वर का आगमन में आप जान नहीं सकते हैं। அல்லேலூயா. हालेलुया। அதனால தான் முயற்சி, பயிற்சி, பிரயாசம். और इसलिए आपको यत्न करना है और कोशिश करना है, ट्रेनिंग लेना है, आगे बढ़ना है। அல்லேலூயா. இது நீங்களே உங்களுக்குள்ள அந்த வாஞ்சை வந்தாதான் முடியும். ये सब कुछ आपके अंदर आना चाहिए, तभी ही हो सकता है। நீங்க வாஞ்சை இல்லாம ஏதோ ஆலயம் நடக்கிறது என்று ஓடி வரதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. और जो लालसा बिना और भवन में कुछ हो रहा है इसलिए हम जा रहे हैं करके आप आएंगे तो कुछ नहीं मिलेगा। அதனால தான் ஆவியானவர் சொல்கிறார், इसलिए पवित्र आत्मा कहते हैं, என்னிடத்தில் வாஞ்சையா இருந்தால் நான் உன்னை விடுவிப்பேன். अगर तू मुझसे प्रेम करेगा, मेरे ऊपर लालसा रखेगा, तो मैं तुझे छोड़ाऊंगा। அல்லேலூயா. அவர் உன்னை நிரப்புவார், परमेश्वर आपको भरेंगे, அவர் உன்னை நடத்துவார், परमेश्वर आपको चलाएंगे, அவரே உன்னை எல்லாவற்றையும் அவரே செய்து முடிப்பார். और परमेश्वर सब कुछ आपके लिए करेंगे। இந்த கேமராவை நாம் முன்னாடி வச்சிட்டோம். और जो कैमरा को हमने आगे रखा है, அது அடிக்கடிக்கு நம்ம போய் அது தொடறதில்லை. बार बार मैं जाकर के उसको टच नहीं करता। ஆன் பண்ணிட்டோம், चालू कर दिया, அதுவே எல்லா வேலையும் செய்து கொண்டிருக்குது. वो सब कुछ वो कर रहा है। அதே நாம் வந்து ஆண்டவருடைய கரத்தில் இருந்தால் அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். वैसे ही हम परमेश्वर के हाथ में रहेंगे, वो सब कुछ वो देख लेंगे। ஆனா நானே செய்வேன் முயற்சி பண்ணீங்கன்னா और मैं ही सब कुछ कर लूंगा करके आप प्रयत्न करेंगे, அவங்க முடிவு பெறாமல் போயிடுவாங்க. और आखिरी में अच्छा समाप्ति नहीं हो सकता उनके जीवन में। நம் பசிக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ இல்ல பசிக்கு எவ்வளோ ஆகாரம் தேவையோ அது முயற்சினால் கிடைக்கிறது. और हमको भूख लग रहा है और भोजन का जरूरत है तो हमें प्रयास करना पड़ता है, அதனால் வேலை செய்ய வேண்டியது இருக்கு. इसलिए हमें काम करना भी पड़ता है, அப்பதான் அதை நம்ம உட்கார்ந்து சாப்பிட முடியும். तभी ही हम बैठ करके खाना खा सकेंगे। இம்மைக்காக வாழ்வதற்கே இவ்வளோ முயற்சிகள், பயிற்சிகள், இவ்வளோ வேலைகள், இவ்வளவாக நாம் பிரயாசப்படுகிறோம். और जो स्तोत्रम, जो नाशमान चीज के लिए हम इतना प्रयत्न कर रहे हैं, कोशिश कर रहे हैं, ट्रेनिंग कर रहे हैं, और उससे बढ़कर अविनाशी चीज के लिए हमें करना चाहिए। ஆனால் மறுமைக்காக நாம் எவ்வளவு பிரயாசப்பட வேண்டும். लेकिन हम प्रभु के आगमन के लिए हम कितना प्रयास कर रहे हैं, இதை காட்டிலும் அதிகம் பட வேண்டியது இருக்கிறது. इससे बढ़कर हमें प्रयास करना चाहिए। அதுதான் வந்து கர்த்தர் கொடுக்கிற ஞானம், கர்த்தர் கொடுக்கிற அறிவு, புத்தி, விவேகம் இதெல்லாம் நமக்கு தேவைப்படுகிறது. यही इस प्रकार करने के लिए परमेश्वर के ओर से हमें ज्ञान और बुद्धि और समझ का जरूरत है। இயேசுவே பூமிக்கு வந்தார். यीशु इस पृथ्वी में आए, அவருக்கே 40 பகல் 40 இரவு ஜெபம் தேவைப்பட்டது. और उनके लिए 40 दिन और रात प्रार्थना का जरूरत था। அவருக்கு உணவு தேவைப்பட்டது. उनके लिए भोजन का जरूरत था। அவரே டாக்ஸி கட்டுறதுக்கு அவருக்கும் பணம் தேவைப்பட்டது. उनके जो टैक्सी भरने के लिए यीशु मसीह के लिए पैसा का जरूरत पड़ा, அவர்கிட்ட கேட்டு வாங்கினாங்க. और यीशु मसीह से भी लोगों ने टैक्स लिए हैं। அல்லேலூயா. मैन அப்போ அவருக்கே தேவைப்பட்டா நமக்கு எந்த நிலைமை யோசித்து பாருங்க. देखो, यीशु मसीह ने टैक्स भरा है तो हमें भी भरना पड़ेगा। அல்லேலூயா. हालेलुया। அப்ப இதெல்லாம் வந்து டக்குன்னு வராது. ये सब यूं नहीं आ सकता है। அவர் ஜெபித்தது போல நாம் ஜெபிக்கணும். जैसा उन्होंने प्रार्थना किया, प्रयत्न किया, वैसे ही हमें करना चाहिए। அவர் 40 நாள் பண்ணா நம்ம 4 நாளாவது பண்ணி இருக்கணும்.
और यीशु मसीह ने 40 दिन उपवास रखा, कम से कम हम 4 दिन तो रख सकते हैं। அல்லேலூயா. हालेलुया। அவரும் தாயின் கருவில் தான் பிறந்தாரு, நாமும் தாயின் கருவில் தான் பிறந்தோம். जैसे वो एक माँ के पेट में से जन्मा, वैसे ही हम भी एक माँ के पेट में से जन्मे हैं। அவருக்கு சட்டம் தனி கிடையாது, நமக்கு சட்டம் தனி கிடையாது. சட்டம் தனித்தனி இல்லை. और उनके लिए कोई अलग नियम नहीं है, हमारे लिए अलग नियम नहीं है। அவர் எப்படி இருந்தாரோ அதே போல தான் நம்ம இருக்கணும்னு தான் ஆசை. जैसा वो था वैसे हम रहना है, परमेश्वर की इच्छा है। தகப்பன் எப்படியோ பிள்ளைகள் அப்படிதான் இருக்கணும். जैसा माता पिता है वैसे ही बच्चे रहते हैं। அல்லேலூயா. हालेलुया। நாம் அவரை தகப்பன் என்று சுதந்திரிக்கிறோம். हम उनको स्वर्गीय पिता करके अंगीकार कर रहे हैं। ஆனா அவர் செய்தது போல நம்மளால செய்ய முடியாது, உட்கார்ந்து இருக்கிறோம். जो उन्होंने जो किया है उन बातों को हम न कर पा रहे हैं। ஏன் முடியல? क्यों नहीं हो पा रहा है? அவருடைய ஒத்தாசி நாம் பெறாம இருக்கிறோம். उनका सहायता को हमने प्राप्त नहीं किया है। அல்லேலூயா. இப்ப யோவான் 1:13 और यूहन्ना 1 अध्याय उसका 13 वचन को पढ़े। அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள்। वो न तो लघु से, न शरीर की इच्छा से, न मनुष्य की इच्छा से, परंतु परमेश्वर से उत्पन्न हुए हैं। இங்கே 4 விதமான பிறப்பை குறிக்கிறது. यहाँ पे 4 प्रकार के जन्म के बारे में बता रहा है। முதலாவது இரத்தத்தினாலாவது और पहला लघु से பிறக்க வேண்டும். लघु से जन्म लेना है। எப்படி இரத்தத்தினால் பிறப்பது? लघु से कैसे जन्म ले सकते हैं? ஆபத்தானா? அது இன்னைக்கு டெஸ்ட் டியூப் என்ற ஒரு புதிய ஆராய்ச்சி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. और टेस्ट ट्यूब करके एक नई जो आविष्कार उन्होंने किया है। ஸ்திரீகளால் அவங்க பெற்றெடுக்க முடியாதனால வேறுடைய விந்தணுக்களை எடுத்து டெஸ்ட் டியூப் மூலமாக பெற்றெடுக்கிறாங்க. और कई महिलाएं जो संतान न दे पा रहे हैं, वो मां नहीं बन पा रहे, इसलिए उनके लिए एक अलग तरीका से ट्यूब के द्वारा उनको बच्चा का मदद करवा रहे हैं। அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அது தெரியும்? कितने लोग जानते हैं? ஆனா 2000 வருஷத்துக்கு முன்னாடி அப்படியும் குழந்தை பெற்றெடுக்க முடியும்னு ஆண்டு எழுதி வச்சிருக்கிறார். और 2000 साल के पहले ऐसे ही बच्चा जन्म दे सकते हैं करके बाइबल में लिखा हुआ। அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास करते हैं? இரண்டாவது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, दूसरा यहाँ पे बताया गया है, மாம்ச சித்தத்தினாலாவது. शरीर की इच्छा से। அல்லேலூயா. हालेलुया। இது எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? इससे कैसे बच्चे को जन्म दे सकते हैं? இது விபச்சாரம் மூலமாக, வேசித்தனம் மூலமாக பெற்றெடுக்க முடியும். और ये व्यभिचारियों के द्वारा, वेश्यों के द्वारा व्यभिचार काम करके बच्चों को जन्म दे सकते। இது எத்தனை பேருக்கு இது தெரியும் உங்களுக்கு? ये बातें कितने लोग जानते हैं? அல்லேலூயா. हालेलुया। அப்படி இந்த உலகத்தில் பிறந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்களும் இருக்கிறாங்க. और वेश्य का बच्चा बन के, जो वेश्य के द्वारा जन्मे हुए बच्चे भी आज इस मसीह पर विश्वास करके प्रभु का संतान बने। அல்லேலூயா. हालेलुया। மூன்றாவது புருஷனுடைய சித்தம். और तीसरा मनुष्यों की इच्छा से। இது எப்படி நடக்கிறது? यह कैसा होता है? இது பெற்றோர்களாலே சபையின் மூலமாக நிச்சயம் பண்ணப்பட்டு அவங்க முறைப்படி திருமணம் செய்கிற புருஷர்கள் சித்தம். वो तरीके से शादी करके, कानून के अनुसार शादी करके पवित्र रिश्ता में बंध कर जो उन लोग बच्चे को जन्म देते हैं। இது எத்தனை பேர் தெரியும்? ये कितना लोग जानते हैं? இது எல்லாருக்குமே தெரியும். ये सब जानते हैं। இது 3 சித்தத்தில் பிறந்த பிள்ளைகள் யாரா இருந்தாலும், और ये 3 प्रकार के इच्छा से जो जन्मे हुए बच्चे कोई भी क्यों न हो, அதிலிருந்து கர்த்தர் ரட்சித்து அவர் பிள்ளையா மாற்றுகிறார். और इनमें से जो सबको परमेश्वर उनको उद्धार करके अपने बच्चे के रूप में स्वीकार करते அதனால हैं। தான் இயேசு சொன்னார், इसलिए यीशु ने कहा, நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள். आप परमेश्वर से जन्मे हो। அல்லேலூயா. हालेलुया। அப்ப நம்ம தேவனால் பிறந்தவர்கள் நம்ம எப்படி இருக்க வேண்டும்? जो परमेश्वर से जन्म लिए हुए लोग कैसा होना चाहिए? அவர் வித்தினாலே நாம் பிறக்கப்பட்டிருக்கிறோம். हम उन्हीं के बीज से हम उत्पन्न हुए हैं। 1 பேதுரு 1:23 வாசிக்கும் போது, और पहला पत्रस की किताब 1 अध्याय 23 वचन में हम पढ़ते समय, வாசிக்கலாம். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, ம். என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய
அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. तुमने नासवान नहीं पर अविनाशी बीज से परमेश्वर के जीवित और सदा ठहरने वाले वचन के द्वारा नया जन्म पाए हैं। அல்லேலூயா. हालेलुया। அழிவுள்ள வித்தினால் அல்ல. और नाशवान बीज से नहीं। அழிவுள்ள வித்து என்பது இந்த மூன்று வித்து. और नाशवान जो बीज जो है ये 3 प्रकार का, जो पहले हम देखे थे 3 प्रकार का जन्म, என்றென்றைக்கும் நிற்கிறதும் और हमेशा हमेशा बने रहने के लिए ஜீவன் உள்ளதுமான और जीवित रहने वाले தேவ வசனமாகிய परमेश्वर का वचन அழிவில்லாத வித்தினாலே और अविनाशी बीज के द्वारा நாம் எல்லாரும் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். हम दोबारा जन्म लिए हैं। அல்லேலூயா. இதுதான் தேவனுடைய வசனம். यह परमेश्वर का वचन है। தேவனுடைய வசனம் என்பது வித்தை குறிக்கிறது. परमेश्वर का वचन जो है वो बीज को दर्शाता है। அல்லேலூயா. हालेलुया। எத்தனை பேருக்கு புரிகிறது? कितने लोग समझ में आ रहे हैं? தேவனுடைய வசனம் எதை குறிக்கிறது? परमेश्वर का वचन किसको दर्शाता है? அழிவில்லாத வித்தை குறிக்கிறது. अविनाशी बीज को दर्शाता है। இரண்டாவது, அப்படி பிறந்தவங்க என்ன செய்ய வேண்டும்? और दूसरा, इस प्रकार अविनाशी बीज से जन्म लिया हुआ व्यक्ति क्या करना चाहिए? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். पहला पत्रस की किताब 2 अध्याय पहला वचन। 2ஆம் வசனம். पहला वचन और दूसरा वचन। இப்படி இருக்க கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். इसलिए सब प्रकार का भेदभाव और छल और कपट और डाव और निंदा को दूर करके नए जन्म हुए बच्चे के समान निर्मल आत्मिक दूध की लालसा करो, ताकि उसके द्वारा उद्धार पाने के लिए पढ़ते जाओ, क्योंकि तुमने प्रभु की कृपा का स्वाद चख लिया है। அல்லேலூயா. हालेलुया। இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, यहाँ पे बताया गया है இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்தது உண்டானால் परमेश्वर के दया को आपने जो रुचि लिया हो, स्वाद लिया हो, அப்படிப்பட்டவர்கள் और ऐसा स्वाद लिए हुए लोग சகல துர்குணத்தையும் सारे कपट और छल को சகல விதமான கபடத்தையும் और छल को வஞ்சகங்களையும் और बदनाम को போராமைகளையும் और बुराइयों को சகலவித புறங்கூறுகளையும் और चापलूसी करना, ஒழித்து விட்டு इन बातों को दूर करके இதை என்ன செய்யணும்? क्या करना चाहिए? நாமே இதை ஒழித்து விட வேண்டும். அல்லேலூயா. हम ही उसको दूर करना है। இது ஆண்டவர் பண்ண மாட்டாரு. ये परमेश्वर नहीं करते हैं। அவர் தேவ வசனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. परमेश्वर ने हमको अपना वचन को दिया है। நாம் அதை விசுவாசித்து हम उस पर विश्वास करके நாமே இவைகளை தூரமாக்க வேண்டும். हम इन बातों को दूर करना चाहिए, இல்லைன்னா ஒழித்து விட வேண்டும். या तो उसको मिटाना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। மூன்றாவது சொல்லுகிறார் அங்கே, और तीसरा वचन में लिखा है, நீங்கள் வளரும்படி, आप बढ़ने के लिए, நீங்கள் வளரும்படி. आप बढ़ने के लिए அப்ப எதுல வளரணும்? काई में बढ़ना है, ஞானத்தில வளரணும், ज्ञान में बढ़ना है, அறிவில வளரணும், बुद्धि में बढ़ना है, புத்தியில வளரணும், बुद्धि में बढ़ना है, விவேகத்தில வளரணும், समझ में विवेक में बढ़ना है, நிதானத்தில வரணும், और समझदारी में बढ़ना है, நீதியில வளரணும், धार्मिकता में बढ़ना है, நியாயத்தில வளரணும், न्याय में बढ़ना है, கனியில வளரணும். और फल में बढ़ना है। அல்லேலூயா. हालेलुया। இது ரெண்டு தான் நமக்குள்ள வளரணும். और इस प्रकार की बातें हमारे अंदर बढ़ना चाहिए। இதுக்கு எதிராக இருக்கிற எல்லாம் அழிக்கப்படணும். और इसके विपरीत में जो जो बातें हैं सब मिटना இப்போ चाहिए। ஞானத்தில வளரணும்னா அதுக்கு நீங்க இதை படிக்கணும். और ज्ञान में बढ़ना चाहिए तो இதை ज्ञान தேடணும், की किताब को पढ़ना है, जो पवित्र शास्त्र को पढ़ना है, இதை தியானிக்கணும், अध्ययन करना है, ஆராயணும், और उसको खोजना है, இரவு பகலும் இதுக்காக பிரயாசப்படணும். और रात दिन उसके लिए परिश्रम करना पड़ेंगे। தேவனுடைய அறிவு உங்களுக்குள்ள வளரும், और परमेश्वर का समझ आपके अंदर बढ़ना है, ஞானம் உங்களுக்குள்ள வளரும், और ज्ञान आपके अंदर बढ़ना है, புத்தி வளரும்,
बुद्धि बढ़ेगा விவேகம் வளரும். और विवेक और समझ बढ़ेंगे இதுக்கு अंदर। நிறைய நேரத்தை நீ கொடுத்துக்கினே இருக்கணும். और इस प्रकार आप ज्यादा समय देते जाएंगे அடிக்கடிக்கு இதை பார்த்துக்கினே இருக்கணும். और बार बार इन बातों को ऊपर आपको ध्यान देना पड़ेंगे। இதுல நீங்க வளர 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 आप जैसे आप इन बातों में बढ़ते जाएंगे உங்களுடைய அத்தனை தேவைகளும் தானா வந்து உங்கள் பக்கத்துல மோத ஆரம்பிக்கும். और आपके सारे जरूरतें अपने आप में पूरी होते हुए आप देखेंगे। உங்களை கொண்டு ஆண்டவர் என்னென்ன செய்யணும் அவர் திட்டம் போட்டுனே இருப்பார். और आपके द्वारा जो जो करना है सारे युक्तियों को परमेश्वर बनाएंगे। நீங்கள் கனியில வளர வளர जब आप फल में बढ़ते जाएंगे உங்களை தேடி பல ஆத்மாங்க உங்களை தேடி நீங்க நிக்கிறதுலே வருவாங்க. आपको ढूंढ ढूंढ के कई लोग जहां आप हो वहां आएंगे। அல்லேலூயா. हालेलुया। எலிசா ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. एलिसा एक पहाड़ के ऊपर बैठा था நாகமான் ஒரு தேசத்துல இருக்கிறாரு. और नामान ये एक दूसरे देश में रहता है। ஆனா நாகமான் ஒரு 100 கிலோ வெள்ளி, और नामान 100 किलो चांदी, ஒரு 100 கிலோ பொன், 100 किलो सोना அதிகமான பணம் பொருள், और जो जो कीमती वाली चीजों को लेकर நிறைய gift ஐட்டம், और कई अलग अलग प्रकार का जो दान को भेंट को लेके आया। அதெல்லாம் மூட்டை கட்டி எடுத்துன்னு வராரு. ये सारे बातों को एक पोटली बांध करके लेकर आ रहा है। பணமும் இருக்கிறது, पैसा है குஷ்டரோகம் கூட இருக்குது. और उसका शरीर में कुष्ठ बीमारी भी है। ஆனா யாருக்கிட்ட போனா விடுதலை ஆகன்னு அவன் தேடி வரான். और ये कुष्ठ बीमारी से जो कैसा छुटकारा पाए किसके द्वारा होगा उसके पास वो आ रहा है। அல்லேலூயா. हालेलुया। அதை தெரிவிப்பதற்கு ஒரு சிறிய பெண் இஸ்ரேல் தேசத்திலிருந்து அங்க போய்விட்டது. उसका मार्गदर्शन देने के लिए इस्राएल देश में से एक छोटी सी लड़की गई। அல்லேலூயா. हालेलुया। அவன் தான் செய்தியை கொண்டு போறாங்க. वो छोटी सी लड़की एक बहुत बड़ा संदेश को लेके नामान के पास पहुंच रही है। அல்லேலூயா. आमेन। ஆனால் எலிசா அந்த வெள்ளியும் பார்க்கவில்லை, பொன்னும் பார்க்கவில்லை, பணத்தையும் பார்க்கவில்லை, நாகமானையும் பார்க்கவில்லை. और जो एलिसा नामक प्रभु का दास न तो सोना को देखा, न तो चांदी को देखा, न तो नामान को देखा। அல்லேலூயா. हालेलुया। ஆனா எதுவுமே பார்க்காத நாகமானும் விடுதலை ஆகிறான். और ये प्रभु का दास ने किसी को भी नहीं देखा लेकिन नामान बीमारी से छुटकारा पा लिया। அல்லேலூயா. हालेलुया। ஏனென்றால் உன்னிடத்தில் ஞானம் இருந்தால், உன்னிடத்தில் கனி இருந்தால் உன்னை தேடி 1000 பேர் வருவார்கள். क्यों इस प्रकार हुआ है? अगर आपके पास फल हो और कई हजार लोग आप जहां है वहां आएंगे। அல்லேலூயா. இப்போ ஞானத்தை உருவாக்குற புத்தகம் வேத புத்தகம். और ज्ञान को उत्पन्न करने वाली किताब यह पवित्र शास्त्र है। கனியை உருவாக்குற புத்தகம் வேத புத்தகம். आपके अंदर फल को बनाने वाला किताब जो है यह पवित्र शास्त्र है। இந்த புத்தகம் உங்களை உயர்த்துகிற புத்தகம். ये पवित्र शास्त्र आपको शिरोमणि बनाएंगे। அல்லேலூயா. आमेन। ஆனா இந்த புத்தகத்தை நீங்கள் 1 மணி நேரம் வாசிக்கிற மட்டும் கரங்களை உயர்த்தி காட்டுங்க. और रोज 1 घंटा इसके जो पवित्र शास्त्र को पढ़ने वाले लोग हाथ उठा के दिखा सकते हैं? 1 घंटा पढ़ने वाले लोग, ஒரு அதிகாரம். ठीक है, 1 अध्याय पढ़ने वाले लोग हाथ उठा सकते हैं? எத்தனை பேர் இது தியானம் பண்ணி வாசிக்கிறீங்க? ये जो कितने लोग अध्ययन कर रहे हैं, जो पढ़ रहे हैं, कितने लोग को समझ रहे हैं? தியானம் பண்றது, अध्ययन कर रहे हैं। ஆராய்ந்து பார்க்க எத்தனை பேர்? आप इसमें कितने लोग खोजबीन कर रहे हैं? படிக்கிறீங்க, पढ़ रहे हैं। அதிக படிப்பு உடலுக்கு இளைப்பு. और ज्यादा पढ़ाई आपका शरीर का थकान को उत्पन्न करेंगे। நீங்க இதை எவ்வளவு படிக்கிறீங்களோ जितना पढ़ोगे அவ்வளவு வியாதி உங்களுக்கு வரும். उतना ही बीमारी थकान आपको चढ़ेंगे। ஆனா இது எத்தனை பேர் தியானிக்கிறீங்களோ और जितने लोग इसका अध्ययन करते हैं அவங்களுக்கு ஆவின் கனி வளரும். और उसके अंदर आत्मा का फल बढ़ता रहेगा। இதை எத்தனை பேர் ஆராய்ந்து பார்க்கிறீங்களோ और जितने लोग इसी में खोजबीन कर रहे हैं அத்தனை பேர்களுக்கு அறிவு வளரும், ஞானம் வளரும். उतने लोगों के ज्ञान और बुद्धि भी बढ़ता जाएगा। ஏன்னா இது அறிவின் புத்தகம்,
ताकि यह बुद्धि का किताब है, இதை ज्ञान ஆராய்ந்து की- பார்க்கக்கூடிய கிருபை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். और इसको खोजबीन करने के लिए परमेश्वर ने हमको विशेष ज्ञान देता ஆனா है। இதை நீங்க அதிகமா படிச்சீங்கன்னா अगर आप ज्यादा पढ़ेंगे உங்க மூளையே கெட்டு போயிடும். आपका दिमाग भी संतुलन से बिगड़ सकता है। சில நேரத்துல சரீரம் கெட்டு போயிடும். कभी से भी आपका शरीर भी तंदुरुस्ती से जो बीमारी में बदल जाएंगे। எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने विश्वास करते हैं? இது படிக்கிற உலக புத்தகம் கிடையாது. ये जैसे संसार में जो पढ़ते हैं, संसारी किताब नहीं है पढ़ के छोड़ने का। படிப்பு மூளைக்கு போகும், और पढ़ाई दिमाग में चढ़ता है, ஆனால் தியானித்தால் அது இருதயத்துக்கு போகும். और हम अध्ययन करेंगे वो हमारा मन में उतरेंगे। ஆண்டவர் சொன்னார் மூளையில தான் 17 பாவம் இருக்குன்னு சொல்லல. 17 प्रकार का பாப்பு पाप है। மூளையில கிடையாது. மூளையில இருக்குல்ல, இல்லைன்னு சொல்ல, மூளையில கிடையாது, இருதயத்தில் தான் இருக்கிறது. और जो प्रभु कहते हैं ये 17 प्रकार का जो पाप दिमाग में नहीं है बल्कि आपका मन में। அல்லேலூயா. அதனால தான் வசனம் வந்து இருதயத்தில் தியானிக்கணும். इसलिए हमें क्या करना चाहिए? वचन को मन में अध्ययन करना चाहिए। 17 பாவம் எங்க எழுதப்பட்டிருக்குது பைபிள்ல? और 17 प्रकार का पाप कहाँ पे लिखा हुआ है? எங்கே? मरकुसा, மார்க்கு, அப்புறம் गलातियों, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம். गलातियों के किताब 5वें अध्याय में, அங்கே நீங்கள் 17 வாசிக்கலாம். और 5वां अध्याय गलातियों की किताब 5 अध्याय उसका 17 वचन से पढ़ सकते हैं। ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளுக்கு செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். क्योंकि शरीर आत्मा के रोध में और आत्मा शरीर के रोध में लालसा करता है और ये एक दूसरों के रोधी है, इसलिए कि जो तुम करना चाहते हो वो न करना पाओ। और यदि तुम आत्मा के चलाए चलते हो तो वह व्यवस्था के अधीन न रहे। शरीर के काम तो प्रकट है, अर्थात व्यभिचार, कंधे काम, लुचपन, मूर्ति पूजा, टोना, पैर, झगड़ा, ऐश्वर्या, क्रोध, विरोध, फूट, वितर्म, डाग, मतवालापन, लीला क्रीड़ा और इनके सैसा और काम है। इनके विषय में அல்லேலூயா. இத்தனையில ஏதாவது ஒன்று இருந்தாலும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. इन 17 प्रकार के पापों में से अगर एक भी आपके अंदर हो तो आप स्वर्गीय राज्य नहीं जा सकते। தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதுன்னு மறுபடியும் நான் சொல்லுகிறேன்னு சொல்றாரு. और इनमें से एक भी हो तो आप परमेश्वर का राज्य में जा नहीं सकते करके फिर भी बार बार मैं कहता हूं करके बोल रहा இப்போ இந்த 17 பாவம் ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் இருக்கிறது. ये 17 प्रकार का पाप एक एक मनुष्य का मन में होता है। இதை நீங்கள் விட்டுவிட வேண்டும். इन सारे पापों को आपको छोड़ना चाहिए, ஒழித்து விட வேண்டும். इसको नाश करना चाहिए, அழிக்கப்பட வேண்டும். ये नाश होना चाहिए, விட்டு விலக வேண்டும். इसे छोड़ के भागना भी पड़ेगा। அல்லேலூயா. हालेलुया। இதுக்கு நீங்க முயற்சி பண்ணினே இருக்கணும். इसके लिए आपके क्या प्रयास करना है, இது தானா வெளியே வராது. वो अपने आप में नहीं आएंगे। இது வசனத்தை எடுத்து உள்ள வைத்து தான், இது வசனம் என்பது ஆவின் பட்டயம். और ये वचन के द्वारा ही आप इसको नाश कर सकते हैं, ताकि परमेश्वर का वचन तलवार के समान है। இது இருக்குதா இல்லையான்னு ஆவியானவனுக்கு காட்டுவாரு. और इनमें से जो ये पाप आपके अंदर है या नहीं करके पवित्र आत्मा आपको दिखाएंगे। ஆனா பவித்திர ஆத்மா, அதாவது ஆவியானவரே உங்களுக்குள்ள இல்லை என்றால், अगर पवित्र आत्मा आपके अंदर नहीं है तो இதை கூட உங்களுக்கு நீங்க என்ன இருக்குதா இல்லையான்னு உங்களுக்கே தெரியாது போயிடும். इनमें से क्या हमारे अंदर है तो आपको मालूम नहीं पड़ेंगे। சாத்தான் உங்களை வஞ்சித்து விடுவான். शैतान आपको वंचित करेगा।
சாத்தான் தந்திரமுள்ளவன். और शैतान बहुत चतुर है। ஏதேன் தோட்டத்தில் आदम वाटिका में அவங்க பரிசுத்தமாக தான் இருந்தாங்க. और ये जो आदम और हवा पवित्र थे, அவங்களுக்குள் தேவன் உலாவி கொண்டிருந்தார். उनके बीच में पवित्र आत्मा परमेश्वर मंडराते थे, चलते फिरते रहते थे। அவங்களுக்கு ஆண்டவர் 2 கட்டளை கொடுத்தார். परमेश्वर ने उनको 2 आज्ञा दिए हैं। ஒன்று, एक, இந்த கனிகளை எந்த கனி புசிக்கணும் எந்த கனி புசிக்க கூடாதுன்னு சொல்லிவிட்டு போனார். और कौन सा फल को खाना चाहिए, कौन सा फल को न खाना चाहिए, परमेश्वर उनको समझा के गए। அல்லேலூயா. இரண்டாவது அவர் சொன்னது, दूसरा, இந்த தோட்டத்தை நீங்கள் வேலி அடித்துக் கொள்ளுங்கள். इस वाटिका को संभालना, काम करना, அதை சுற்றி வேலி அடிக்கும். और चारों तरफ बाड़ा बांधना। சர்வ வெளியேந்து உள்ள வருவான். और शत्रु कोई बाहर से अंदर आ सकता है। அதனால தான் ஆதாமுக்கு பிதா சொன்னாரு, இதை ஒன்று பண்படுத்து நீ பாதுகாத்துக்கொள். इसलिए परमेश्वर ने आदम से कहा, इसे काम कर, इसका फल को तू खाते रहना। அல்லேலூயா. आमीन। பண்படுத்த வேண்டியது அவசியம். और इसे किसानी काम करके जो उसको काम करना है उसके अंदर। ஏன்னா ஆண்டவர் விதைத்து மர செடிகளை உருவாக்கி விட்டார். परमेश्वर ने जो हल चलाकर उसमें पौधों को लगा दिया है। இனிமேல் அதிலே நீங்கள் கொட்டி எரு போட்டினேர். और उसका देखभाल आपको करना है। இரண்டாவது, தோட்டத்தை சுற்றி வேலி அடிச்சுக் கொள்ளுங்கள். दूसरा, वाटिका के चारों ओर बाड़ा बांधना है। அந்த வேலையை ஆதாமுக்கு ஆண்டு கொடுத்தார், ஏவாளுக்கு கொடுத்தார். उस काम को परमेश्वर ने आदम और हवा को दिए। ஆனால் ஆதாம் என்ன செய்துட்டான்? और जो आदम ने क्या गलती किया? பண்படுத்தி கொண்டிருந்தான், बस काम करता रहा, ஆனால் பாதுகாக்கவில்லை. लेकिन चारों तरफ बाड़ा नहीं बांधा। பாதுகாப்பு என்பது ஜெபத்தை குறிக்கிறது. और रक्षा जो है वो प्रार्थना को दर्शाता है। பண்படுத்துறது வேதத்தை தேடி வாசிக்கிறதை குறிக்கிறது. और काम करना मतलब पवित्र शास्त्र में खोजबीन करना। அல்லேலூயா. आमीन। ஆனால் சிலவங்க பைபிளை தேடி வாசித்து தியானம் பண்ணார்கள். और कुछ लोग बाइबल को पढ़ के खोजबीन करते थे, ஆனால் ஜெபிக்காது விட்டு விட்டார்கள். और कुछ लोग करते हैं, जानबूझ करते हैं, लेकिन प्रार्थना नहीं करते थे। அதனால் பிசாசுடைய தொல்லை அதிகமாகி போச்சு. इसलिए शैतान उनके अंदर परेशानियों को ज्यादा डाला। அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? 1 hour 2 மணி நேரம். आप में से कितने लोग 1 घंटा 2 घंटा प्रार्थना करने वाले हैं? ரொம்ப கம்மி பேர். बहुत कम दिख रहे हैं। அல்லேலூயா. हालेलुया। ரெண்டுமே 2 ரயில்வே லைன் போல இருக்க வேண்டும். और जो 2 काम में हमें होना चाहिए। 2 ரயில்வே லைன். जो रेल का पटरी 2 पटरी सही होना चाहिए, அப்பதான் வண்டி ஓடும். तभी रेलगाड़ी सही सलामत जा सकती है। இதுலயும் கரெக்டா இருக்கணும், इसमें भी ठीक रहना है, ஜெபத்திலையும் கரெக்டா இருக்கணும். प्रार्थना में भी ठीक रहना அது है। 2 கரெக்டா இருந்தா और दोनों सही है, நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் போய் பிரவேசிப்பீர்கள். तब आप स्वर्गीय राज्य में प्रवेश हो पाएंगे। அல்லேலூயா. आमीन। இது 2ல ஏதாவது ஒன்று குறைவு ஒன்று அதிகமா இருந்தால் इन दोनों में से एक कम या ज्यादा हो, அடிக்கடி கீழே விழுந்து விழுந்து எழுந்திருப்பீங்க. और बार बार आप गिरते उठते रहेंगे। அல்லேலூயா. हालेलुया। இதுவே உங்களுக்கு அதிகமா பிரச்சனையா மாறிடும். यही आपके लिए समस्या का कारण बन सकता। அப்ப திருவசனத்தை கொண்டு நீங்கள் और வளர வேண்டும். आप क्या करना है? पवित्र शास्त्र के अनुसार आपका बढ़ना है। 1 பேதுரு 2:3 और पहला पत्रस की किताब 2 अध्याय 3 वचन में देखते हैं, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். नए जन्म हुए बच्चे के समान निर्मल आत्मिक दूध की लालसा करो, ताकि उसके द्वारा उतार पाने के लिए पढ़ते जाओ। தேவனுடைய வசனத்தினாலே நீங்கள் பிறக்கிறீர்கள். आप परमेश्वर के अविनाशी बीज के द्वारा जन्मे हैं। இரண்டாவது, திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சியா இருக்க வேண்டும். और दूसरा, आत्मिक दूत रूपी वचन पर लालसा रखना चाहिए। எப்படி ஒரு தாய் தன் பிள்ளையை பெற்றெடுத்த பிறகு ये देखिए, एक माँ अपने बच्चों को जन्म देती है, அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் மிக அவசியம். और उस बच्चे के लिए माँ का दूध का जरूरत है। அதே போல वैसे ही கிறிஸ்துவுடைய திருவசனம் அது ஞானப்பாலா இருக்கிறதுனால் அதன் மேல் உங்களுக்கு வேதத்தின் மேல்
அதிகமாக பாசம் இருக்க வேண்டும், நேசம் இருக்க வேண்டும். और परमेश्वर का वचन निर्मल दूध के समान है, इसलिए हमें इस दूध के प्रति लालसा रखकर पीकर बढ़ना चाहिए. திருவசனம் என்பது परमेश्वर का वचन जो है அது ஞானப்பால். और ज्ञान का दूध है. ஹல்லேலூயா. आमेन. அது ஆத்துமாவிலே நிரப்பப்பட வேண்டும். वो दूध आत्मा में होना चाहिए. அது நிரப்பப்பட்டுனே இருக்கும்போது और जब आत्मा इस दूध से भर जाएगा உள்ளுகிற மனுஷன், और अपने भीतरीय मनुष्य, அதாவது அந்த குழந்தை, और जो अभी नया जन्म लिया बच्चा, அது நல்ல புஷ்டியாகும். और एकदम मोटे तगड़े हो जाएंगे. ஹல்லேலூயா. हालेलुया. இதை நீங்க படிக்கல அப்படின்னா अगर आप इस धर्म शास्त्र को, पवित्र शास्त्र को ना पढ़ेंगे, அதனால அந்த குழந்தை வளராது. वो बच्चा जैसा बढ़ना चाहिए ना बढ़ेगा, அதுக்கு கை கால் வளர்ச்சி இல்லாது போயிடும். और वो बच्चा एकदम ऐसा जो निर्बल बच्चा बन जाएंगे, அது ஊனமுற்றவா மாறிடும். और बच्चे एकदम विकलांग टाइप का भी हो जाएंगे. அதே போல சபையிலையும் ऐसे ही कलीसिया में ரட்சிக்கப்பட்ட பிறகு उद्धार पाने के बाद, அதுக்கு பிறகு அவங்க வேதத்தை, திருவசனத்தை, ஞானப்பாலை அவங்க எடுக்காவிட்டால் और जो निर्मल दूत रूपी वचन को नहीं लेंगे तो அவங்களும் ஒரு கை கால் வளர்ச்சி இல்லாத ஒரு பிள்ளையா இருப்பார்கள். और उस जैसा अंगहीन बच्चे होते हैं, वैसे ही कलीसिया में कई आत्मिक लोग अंगहीन व्यक्ति होते हैं. அவங்க அந்த பிள்ளை எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா, उसका हम कैसा हम देख लेंगे? 10 வருஷம் ஆனாலும் அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை போகவே போகாது. और जो एक विश्वासी 10 साल से परमेश्वर का भवन में आता है, लेकिन उस जरा सा भी उसका परिवर्तन नहीं आ रहा, அவங்க கையில समस्या नहीं मिल ஒரு रहा है. ஜெப குறிப்பு எழுதி உங்களுடைய ஜெப குறிப்பு கொடுன்னு கேட்டால் और उनसे एक प्रार्थना के विषय को लिख के दे दो करके बोलेंगे, அதுல தலைவலி இருக்கும், उसमें मेरा सर दुख रहा हमेशा, வயிற்று வலி இருக்கும், मेरा पेट हमेशा दुख रहे हैं, கால் வலி இருக்கும், मेरा पैर हमेशा दुख रहे हैं, கடன் பாரம் இருக்கும். கடன் பாரம். और जो कर्जा का बोझ है, என் பிள்ளைங்க சரியா படிக்கலன்னு சொல்லுவாங்க, मेरे बच्चे पढ़ाई नहीं कर रहे हैं, எங்க வீட்டுக்காரர் அடிப்பான்னு சொல்லுவாங்க, मेरा पति मुझे मारते हैं बोले, என் மனைவி அதிகமா என்னை திட்டுறாங்கன்னுவாங்க, और जो पति बोलेगा मेरा पत्नी मुझे बहुत बहुत डांटती रहती है என் பிள்ளைகள் வந்து கீழ்ப்படின்னு சொல்லுவாங்க, मेरे बच्चे आज्ञा नहीं मान रहे करके बोले, என்னுடைய வீடு கட்டப்படணும் அதுக்காக ஜெபம் பண்ணணுவாங்க, मेरे लिए घर बनना चाहिए प्रार्थना करो करके बोलेंगे, பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டறதுக்கு காசு கேட்டுப்பாங்க, और बच्चे को स्कूल फीस भरना है, पैसा का जरूरत, சரியான உடையில்னுவாங்க, कपड़ा नहीं है बोलेंगे, அடிக்கடிக்கு எங்களுக்கு வியாதி வந்துனே இருக்குதுன்னுவாங்க, बार बार हम लोग बीमार होते रह रहे हैं, அடிக்கடிக்கு ஹாஸ்பிட்டல் போயினே இருப்பாங்க. बार बार हॉस्पिटल जाते रहेंगे. ஏன்னா அது திருவசனமாக ஞானப்பாலை குடிக்கல. और इस प्रकार बोलने वाला बच्चा एक विकलांग बच्चा है, ताकि वो निर्मल दूध को पिया ही नहीं, அதனால அது மனவாட்டியே உருவாக்கப்படாது. इसलिए वो कभी दुल्हन नहीं बन सकती है. அதுக்கு ஆண்டவர் செலக்ட் பண்ண முடியுமா? क्या उस व्यक्ति को दुल्हा दुल्हन के रूप में ले लेगा? உங்க மகளை வந்து நீ டாக்டர் படிக்க வச்சிருக்கிற, आप अपना बेटा बेटी को डॉक्टर का पढ़ाई करवा के डॉक्टर बना दिया, ரோட்ல ஒரு ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுறாரு, और देखो जो सड़क पे कोई ऑटो रिक्शा चला रहा है, அவர் வந்து உங்ககிட்ட உங்க பொண்ணு எனக்கு கொடுங்க, நான் கல்யாணம் பண்ணினா கொடுப்பீங்களா? और ऑटो रिक्शा वाला आपके पास आकर के बोल रहा है, भैया आपके बेटी जो डॉक्टर है, क्या मुझे दोगे, मैं उससे शादी करूं करके मांगेंगे तो दे दोगे? கொடுப்பீங்களா? क्या दे दोगे? அப்போ சாதாரண ஒரு ஆட்டோ ரிக்ஷாக்காரன் வந்து கேட்டா கொடுக்க மாட்டோன்றோம். और साधारण एक ऑटो रिक्शा वाला आपके पास लड़की मांग रहा है, तो आपका लड़की पढ़ी लिखी है, नहीं दे रहे हैं. அப்போ உங்க படிப்புக்கு ஏற்ற ஒரு மாப்பிள்ளை தேவைப்படுது. आपका पढ़ाई के हिसाब से एक जो उसके बराबर का एक व्यक्ति का जरूरत है. இந்த உலகத்தை படைத்த தேவன், जो आकाश और पृथ्वी को जिस प्रभु ने बनाया, உலகத்துக்காக தன்னுடைய ரத்தத்தை சிந்தினவர், और सारे जगत के लिए अपने लहू बहाया परमेश्वर ने, அவருக்கு ஏற்ற ஒரு மனவாட்டி வேணும். और उसके लिए एक उत्तम जीवन साथी, उत्तम दुल्हन का जरूरत है. அது எப்படிப்பட்ட மனவாட்டி இருக்கும்? वो दुल्हन कैसा होती है? அது எல்லாவற்றையும் தேறினவளா இருக்கும். वो सारे बातों में सिद्ध होना है, निपुण होना அது है, அழகுள்ளதா இருக்கும். वो सुंदर होना है. அல்லேலூயா. அது हालेलुया. வசனத்தை தேறி இருக்கும். और वो जो दुल्हन परमेश्वर का वचन पे, அது ஜெபத்திலே தேறி இருக்கும். प्रार्थना में निपुण होती है, தேவனுடைய சுவிசேஷத்திலே தேறி இருக்கும். और सुसमाचार सुनाने में निपुण है, அது ஆத்மாவிலே தேறி இருக்கும். और आत्मा में
जो ऊंचाई पे रहेंगे அது இயேசு கிறிஸ்துவுக்காக தன்னுடைய பாடுகளை சுதந்திரித்துக் கொண்டிருக்கும். और यीशु मसीह के लिए दुख सहन करने में तैयार रहेंगे உயிரை கொடுத்து கூட ரெடியா இருக்கும். और यीशु मसीह के लिए अपना जीवन देने के लिए भी तैयार रहेंगे அப்படியே அவனை செலக்ட் பண்ணுவாரு. और ऐसा विचार वाले दुल्हन को दुल्हा चॉइस करेगा தேவதூதர் இறங்கி வருவார்கள். और स्वर्गदूत आएंगे இதுல அப்படி யாராவது இருக்கிறான்னு பார்ப்பாங்க. और जो हमारा दुल्हा के लिए यहाँ पे कोई बराबर का दुल्हन है क्या ढूंढेंगे ஆபிரகாம் தன்னுடைய ஈசாக்குக்காக எலியேசர் அனுப்புகிறார். और अब्राहम अपने बेटा इसहाक के लिए एलियेजर नामक के एक व्यक्ति को पूछा रहा है அப்போ எலியேசர் போகிறார். और एलियेजर नामक व्यक्ति जाके जा रहा है மணவாட்டி எப்படி வரணும்னு और मनवाट जो दुल्हन कैसा होना चाहिए அந்த அழகெல்லாம் கேட்டுக்கொண்டே போறார். और ऐसे ही जो सारे बातों को बोल के जा रहा है இன்னைக்கு ஆவியானவர் எலியேசர் போல நம் மத்தியில் இருக்கிறார். वैसे पवित्र आत्मा एलियेजर के समान हमारे बीच में है நம்ம எப்படி இருக்க வேண்டும்? हम लोग कैसा होना चाहिए மணவாட்டி நம் மணவாட்டியை மாறணும்னா हम दुल्हन बनना है तो வேதமே அறியல. और जो दुल्हन परमेश्वर पवित्र शास्त्र को जानती ही नहीं है அவங்களை கொண்டு போய் எப்படி செலக்ட் பண்ணுவார் ஆண்டவர்? और पवित्र आत्मा इसे दुल्हन को कैसा दुल्हा के लिए वो जो नियुक्त करेंगे நம்முடைய இயேசு நீதி உள்ள இயேசாச்சே, हमारा यीशु मसीह तो धर्मी है நம்முடைய இயேசு நியாயாதிபதியாச்சே, हमारा यीशु मसीह तो न्यायाधीश परमेश्वर है நம்முடைய இயேசு பரிசுத்த தெய்வமாச்சே. हमारा परमेश्वर यीशु मसीह पवित्र परमेश्वर है அதுக்கேற்ற குணம் உள்ளவரை கத்த தேடுவார். और जो जैसा उनका स्वभाव है वैसा स्वभाव वालों को ढूंढेगा அல்லேலூயா. हालेलुया எத்தனை பேர் புரியுது? कितना लोग समझ में आ रहा है எல்லாருக்குமே புரியுது. सब लोगों को समझ में आ रहे हैं அப்போ முதலாவது தேவனுடைய வசனத்தினாலே பிறக்க வேண்டும். इसलिए पहले हम अविनाशी बीज के द्वारा जन्म लेना चाहिए இரண்டாவது தேவனுடைய திருவசனத்தின் ஞானப்பாலிலே வளர வேண்டும். और दूसरा इस पवित्र परमेश्वर का निर्मल दूध के प्रति लालसा रखकर उसमें बढ़ना चाहिए. மூன்றாவதாக तीसरा நீதியின் வசத்திலே பயிற்சி எடுக்க வேண்டும். और धार्मिकता के मार्ग में हमको चलकर कोशिश करना प्रयास करना. அல்லேலூயா. हालेलुया. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் इब्रानियों की किताब 5वां अध्याय 13-14. और 13-14 वचन. பால் உண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாய் இருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்க முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களுடையவர்களாய் இருக்கிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். हिंदी में क्योंकि दूध पीने वाले बच्चे को तो धर्म के वचन की पहचान नहीं होती क्योंकि वो पालक है, पर अन्य सयानों के लिए जिनको ज्ञानेंद्रियां अभ्यास करते करते पले पूरे में भेद करने में निपुण हो गए हैं. हालेलुया. हालेलुया. इसमें क्या लिखा हुआ? क्या लिखा हुआ है इसमें? 13आम वचन சொல்லுகிறது 13वां वचन बताता है क्योंकि दूध पीने वाले बच्चों को दो धर्म के वचन की पहचान नहीं होती है. हालेलुया. हालेलुया. क्या लिखा हुआ इसमें? क्या लिखा है आपने समझा पढ़ा? है? बोलो, आप लोग बोलो, क्या लिखा हुआ? बोलो पढ़ के बताओ. அது எப்படி உங்களுக்கு கிடைக்கும்? ये आपको कैसे मिलेगा? 14 சொல்கிறது 14 वचन बता रहा है பலமான ஆகாரம். और अन्न. அல்லேலூயா. आमेन. நீதியின் வசனத்துக்கு பேர் தான் பலமான ஆகாரம். और धार्मिकता रूपी उपदेश एक अन्न के समान है. பலமான ஆகாரத்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. और अन्न मतलब जो बड़े लोग खाते हैं छोटे लोग नहीं खा पाते. அந்த ஆகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா और उस आहार में आप देखेंगे भोजन में देखेंगे ஒரு டேபிள் மேல एक टेबल में அவங்க நான்வெஜ் புசிக்கிறான்னு வச்சுங்க. मान लीजिए वो लोग जो नॉनवेज खाते हैं அங்கே காடை இருக்கும், वहाँ पे कुछ भी हो सकता है. காடைகள், और जो बटेर जो मुर्गा जैसा சிக்கன், चिकन मुर्गा அதிகமாக ஆடுகள், और जो बकरा का मटन இப்படி பலவிதமான காரியங்கள் வைத்திருப்பார்கள். और इस प्रकार का अलग अलग चीज को लोग रखते हैं मेज. அதுக்கு தான் பலமான ஆகாரம். उसको बोलते हैं जो बड़ा अन्न जो भोजन है. அதை புசிக்க வேண்டும் என்றால்
अगर आप उसको खाना है, அவங்களுக்கு பல்லெல்லாம் நல்லா வளர்ந்துருக்கணும். उनको जो दांतें और डांड है सब मजबूत होना चाहिए। ஏன்னா குழந்தைகளுக்கு பல்லு இருக்காது. और बच्चे को डांड नहीं होता है, दांत भी नहीं होते हैं। அதனால தான் அதுக்கு திருவசனமாக ஞானப்பால். और इसलिए बच्चों के क्या देना पड़ता है? दूध पिलाना पड़ता है। அல்லேலூயா. हालेलुया। இப்போ அந்த பிள்ளை வளர்ந்து வரும்போது நல்ல திருவசனத்தை ஞானப்பாலை குடித்து வரும்போது ये बच्चे और दूध को पी पी कर बड़ा हो रहा है, அப்ப அந்த பலமான ஆகாரத்தை அது புசிக்கணும். और इस प्रकार अन्न को वो खाने लग रहा है। அதுக்கு என்ன வேணும் என்றால் उसके लिए क्या क्या की जरूरत है? ஃபர்ஸ்ட் பயிற்சி வேணும், और अभ्यास, இரண்டாவது முயற்சி வேணும். और उसका जो प्रयास। அல்லேலூயா. हालेलुया। பயிற்சி இல்லாம முயற்சி இருக்காது. और प्रयास बिना अभ्यास नहीं कर सकते। அல்லேலூயா. ஒரு हालेलुया। பாக்ஸரை இன்னொரு பாக்ஸர் அடிக்கணும்னா और एक बॉक्सर दूसरा बॉक्सर को मारना है तो அவர் இப்படிப்பட்ட ஆகாரத்தை புசித்தா தான் அடிக்க முடியும். और प्रकार जो अच्छे जो खाना खाए तो भी वो दूसरे को मार सकते हैं। அது பால் ஒன்று குழந்தையா இருந்தால் अगर वो सिर्फ दूध ही पीते रहते बच्चे समान होता तो அது ஊதியே தள்ளி விடுவாங்க. आज जो सामने वाला अट्ठा कट्टा रहता फूक मार के इसको गिरा देगा। அல்லேலூயா. हालेलुया। அது போல ऐसे ही நம் பிசாசானவன் நம்மை பற்றி தெரியும். और शैतान हमारे बारे में जानता है, இவர் எந்த விதத்துல இருக்கிறாரு, ये कैसा है, क्या खाता है, இவர் எப்போ ஊதுனா ஹாஸ்பிட்டல் இருப்பான்னு அதுக்கு தெரியும். ये कब हॉस्पिटल पहुंचेगा तो शैतान को मालूम पड़ता है। அப்ப கரெக்டா ஊதிடுவான். और हमें जो उस समय फूक मारेगा तो जा करके ऐसी वाले में पहुंच जाओगे। அல்லேலூயா. हालेलुया। அதனால தான் பலமான ஆகாரம் உங்ககிட்ட இருந்தா इसलिए आप अच्छे अच्छे खाना खाने लगेंगे பிசாசு உன்னை பாப்பான். और शैतान आपको देखेगा। இந்த மனுஷங்கிட்ட நான் போனா अगर मैं इसके पास भी जाऊं மேரா கோ சின்ன பின்னா கருதேகா. और मुझे तितर पितर कर देगा। அல்லேலூயா. हालेलुया। அதனால அவரு வழி போட்டு அவருவான் போயிடுவாரு. इसलिए हमें देख के अपना रास्ता लेके चले जाएगा वो। அல்லேலூயா. हालेलुया। அதனால இயேசு வந்து இப்படி வளர்ந்ததுனால தான் और यीशु मसीह इस प्रकार बढ़ने के कारण பிசாசு தூரத்துல இருந்தே பார்த்துட்டு और शैतान दूरी से देखे அவன் தானவே போறதுக்கு முன்னாடி போயிடுறான். आज यीशु को जाने दो करके अपन सामने नहीं जाना है, पतली गली से निकल जाएंगे, निकल जाता है। அல்லேலூயா. हालेलुया। அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு इसलिए प्रभु कहते हैं பலமான ஆகாரத்துல என்ன இருக்குதுன்னா अच्छे अच्छे भोजन में क्या क्या होता है, நன்மை தீமை இருக்கிறது. और भले और बुरे चीज को ज्ञान का प्रयास। அப்படி புசிக்கிறவங்களுக்கு பார்க்கும் போதே அவங்கள அடிக்கலாமா அடிச்சு முடியுமா முடியாதுன்னு தெரிஞ்சிடும். और जो इस प्रकार खाने वाला व्यक्ति को देख के बोल सकते हैं कि ये उसको मारेगा कि नहीं। அல்லேலூயா. हालेलुया। அப்போ நீதியின் வசனத்துல நீங்க பழக்கமுள்ளவளா இருக்கணும். और आप धार्मिकता का वचन पर आप अभ्यास करने वाला होना चाहिए। இதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். आप उसको सीखना चाहिए, இதற்காக நீ பிரயாசப்பட வேண்டும், आप इसके लिए अभ्यास करना है, முயற்சி பட வேண்டும். प्रयास करना है। அப்பதான் நல்லது கெட்டது உனக்கு தெரிய வரும். हाँ, तभी आपको बुरा क्या है भला क्या है करके पहचान ஒரு पाएंगे। நாளைக்கு எப்படி இருந்தாலும் உங்களை தேடி 10 பேராவது வருவாங்க. और आपको ढूंढ ढूंढ के कम से कम 10 लोग आएंगे। பிசாசு டைரக்டா வர மாட்டான். और शैतान डायरेक्ट नहीं आता, आमने सामने नहीं आता அது direct। எப்போதும் இன்டைரக்டா தான் வரும். और हमेशा वो किसी के द्वारा ही आता है। ஏன் அது இன்டைரக்டா வருகிறது? और क्यों इस प्रकार के दूसरे किसी के द्वारा आता है? யாராவது ஆன்சர் கொடுங்க. हिम्मत नहीं है। ஏன் அது இன்டைரக்டா வருகிறது? और क्यों इस प्रकार वो जो चोरी चुपके आता है? इनडायरेक्ट मीनिंग समझेगा ना आप लोग? इनडायरेक्ट मतलब समझ रहे हैं चोरी चुपके। ஏன் அவன் இன்டைரக்டா வர வேண்டும்? क्यों ऐसा आना चाहिए? தைரியம் கிடையாது வேற. उसका हिम्मत नहीं है बोल रहे हैं। और आप बोल सकते क्या है क्यों ऐसा चोरी चुपके आता है? இன்டைரக்டா ஏன் அவன் வருகிறான் என்றால் और क्यों इस प्रकार चोरी छुपके आता है? அவனுக்கு நம்மை போல சரீரம் கிடையாது. और हमारे समान उसका शरीर नहीं है। அல்லேலூயா. हालेलुया। ஏனென்றால் அந்த சரீரத்தை இயேசு சிலுவையின் வழியாக சாகடித்தார். और परमेश्वर ने उसका व्यक्तित्व को क्रूस के द्वारा खत्म कर दिया। அதனால அவன் ஆவியா இருக்கிறான். इसलिए वो आत्मा में है। அதனால தான் அவன் யாராவது ஒரு மனிதனை தேடுவான்.
और इसलिए वो क्या करता है, किसी इंसान को ढूंढता है। அவன் எப்படியாப்பட்ட மனுஷனை தேடுவான்? वो जो कैसा इंसान को ढूंढेगा? ஜெபிக்காதவர்கள், जो प्रार्थना नहीं करते हैं, வேதத்தை சரியா வாசிக்க தெரியாதவங்கள, जो पवित्र शास्त्र को पढ़ते नहीं हैं, அவங்களுக்குள்ள வந்து और उनके अंदर आके உங்க குடும்பத்துல உள்ள நுழைஞ்சு आपके परिवार के अंदर प्रवेश होके நானும் ஒரு விசுவாசி தான், बोलेगा मैं भी एक विश्वासी हूँ, நானும் இந்த காரியத்துக்காக 2 வருஷம் ஜெபம் பண்றேன், मैं भी इस विषय के लिए मैं 2 साल से प्रार्थना कर रहा எனக்கே நடக்கல, हूँ, मुझे क्यों नहीं मिला है? உனக்கு எப்படி நடக்கும்? वो मुझे नहीं मिला तो तेरे लिए कैसा मिलेगा? அப்ப நீ பலமான ஆகாரத்தை புசித்திருந்தால் अगर उस प्रकार अच्छे अच्छे खाना खाता होता, அப்போது அந்த மனுஷனுக்குள்ள பிசாசம் வந்து நீ கண்டுபிடிச்சிட முடியும். और जो आप समझ लेंगे ये सामने वाला कौन है, किसके द्वारा बोल रहा है, ஏன் அப்படின்னா வசனம் சொல்லுகிறது, और इसलिए वचन बताता நீ है விசுவாசித்தால் आप विश्वास करेंगे எல்லாம் கூடும். तो आपके लिए सब संभव है। நீ விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கூடும், आप विश्वास करने वालों के लिए सब संभव है, தேவனால் எல்லாம் கூடும். परमेश्वर के लिए सब संभव है। ஆனா இந்த விசுவாசி வந்து சொல்றாரு, और जो विश्वास के बारे में बोल रहे हैं, நானும் 2 வருஷம் ஜெபம் பண்ண எனக்கே நடக்கல, और विश्वासी यहाँ पे बोल रहा है मैं 2 साल से प्रार्थना कर रहा हूँ, कुछ नहीं हो रहा है। இந்த வசனம் உனக்கு தெரிஞ்சிருந்தால் अगर ये वचन को वो जानता होता நீ உடனே இது அவிசுவாசி, இவங்களுக்குள்ள பிசாசு வந்துக்கிறேன்னு தெரிஞ்சிடும். तो आपको मालूम पड़ जाएगा इसके अंदर अविश्वास की आत्मा है, ये शैतान के एजेंट बन के आया करके आप समझ लेंगे। இது என் சொந்த தம்பியா கூட இருக்கலாம், हो सके आपका सगा भाई क्यों சில ना நேரத்துல हो, உங்க புருஷனா கூட இருக்கலாம், हो सके आपका पति क्यों ना हो, சில நேரத்துல உங்க பிள்ளைகளா இருக்கலாம், हो सके आपके बच्चे भी क्यों ना हो, சில நேரத்துல உங்க தகப்பனா கூட இருக்கலாம். हो सके कभी आपके पिता भी हो सकता है। இயேசு சிலுவைக்கு போகிறார். यीशु जी सूली के ओर जा रहे हैं, அப்போது பிசாசு பேதுருக்குள்ள வந்து வருகிறார். और देखिए तब शैतान पतरस के अंदर घुस गया, வந்து சொல்றார், பேதுரு சொல்றாரு, और पतरस बोल रहा है ஆண்டவரே நீ சிலுவைக்கு போக கூடாது प्रभु इस प्रकार का दुख को उठाना नहीं आप, அப்படின்னு சொல்றாரு. ऐसा बोल रहा है। அப்ப இயேசு என்ன சொன்னாரு? यीशु ने क्या बोला? பேதுருக்குள்ள பிசாசு வந்துக்கிறது இயேசுக்கு தெரியுது. और जो पतरस के अंदर शैतान आ गया है उसको यीशु ने जान लिया। ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை பேதுரு பேசுறாரு. और इसके पहले पतरस कुछ प्रकाशन को दे रहा। எப்படி பேசுறாரு? वो कैसा बोल रहा है? நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று பேசுகிறாரு. तो आप जीवते परमेश्वर को पुत्र करके बोल रहा है। அப்போ இயேசு இது நீ பேசல, இது தேவனே உனக்கு வெளிப்படுத்தினான்னு பேசுறாரு. जब यीशु मसीह ने पतरस से कहा तू अपने विचार से नहीं बोल रहा है, या परमेश्वर की आत्मा से तू बोल रहा करके बोला, அந்த வார்த்தை பேசி அடுத்த வார்த்தையில பிசாசு உள்ள வரான். और ये वचन इस घटने के बाद तुरंत शैतान उसके अंदर घुस गया। வந்து நீ சிலுவைக்கு போக கூடாது. बोल रहे हैं आप इस प्रकार क्रूस का दुख नहीं उठाना चाहिए। அப்போ உடனே இயேசு சொல்றாரு, அப்பாலே போ சாத்தானே. तब यीशु क्या बोल रहे हैं? ये शैतान तू मुझसे दूर हो जा। இப்படி சொல்லல இயேசு, அப்பாலே போ சாத்தான், அப்பாலே போ பேதுருன்னு சொல்லல. और परमेश्वर मसीह ने ये नहीं कहा ये पतरस तू मुझसे दूर हो जा करके नहीं बोला। ஆனால் இயேசு சொல்றாரு, அப்பாலே போ சாத்தானேன்னாரு. यीशु ने क्या बोले? ये शैतान तू दूर हो जाओ। பிதாவின் சித்தம் पिता का इच्छा அவர் சிலுவைக்கு போனோம். यीशु मसीह सूली का दुख उठाना है உலகத்துடைய பாவத்தை சுமக்கணும். और सारे संसार के पापों को उठाना है। பிதா சொன்ன வார்த்தையில அவர் கரெக்டா இருந்ததுனால்தான் और ये परमेश्वर की इच्छा था। பிசாசு சொல்ற வார்த்தையை கண்டுபிடிக்க முடியும். और इस प्रकार आप पवित्र आत्मा में रहेंगे तो शैतान की बातों को आप समझ पाएंगे। ஹல்லேலூயா. हालेलुया। பிதாவின் சித்தத்தை நீங்க வேதத்துல அறியலனா, और पिता की इच्छा को आप पवित्र शास्त्र के द्वारा नहीं जानेंगे, அப்போ பிசாசு எப்படி வரான்னு அறிய முடியாது. जब शैतान कैसा आता है करके आप जान नहीं ஒரு पाएंगे। கள்ள நோட்டு உன் கையில வந்தால் அது கள்ள நோட்டுன்னு எப்படி அறிவாய்? और अब नकली नोट आपके हाथ में मिल रहा है कि आप इसको कैसे जानेंगे ये नकली है? எப்படி அது தெரிஞ்சு கொள்வீங்க? कैसे आप जानते हैं नकली करके? யாராவது சொல்லுங்க. कोई बोल सकते हैं? ஒரு கள்ள நோட்டு உன் கையில வந்துச்சு, मान लीजिए आप नकली नोट आपका हाथ में किसी ने पकड़वा दिया, அது கள்ள நோட்டு உங்களுக்கு எப்படி தெரியும்? ये नकली नोट करके आप कैसे पहचानेंगे? ஒரு கள்ள நோட்டை நாம் அறிய வேண்டும் என்றால்
अगर हम नकली नोट को पहचानना है तो ஒரு நல்ல நோட்டை முதல் நம்ம நல்லா அறிஞ்சு வச்சிருக்கணும். और असली नोट को पहले आपको जानना चाहिए। பிசாசை நீங்க அறியணும்னா और जब तक आप शैतान को नहीं जानेंगे तो இயேசு நல்லா அறிஞ்சு வச்சிருக்கணும். और शैतान को जानना चाहिए तो यीशु को भी आप अच्छा जानना चाहिए। இயேசுவை நீங்க அறிஞ்சா यीशु को अच्छा पहचान लेते तो பிசாசு யாருன்னு தெரியும், और शैतान कौन है, कहाँ से काम कर रहा करके जान पाए। அவனுடைய ரூட் தெரியும், उसका मार्ग जानते हैं आप, அவனுடைய வழி தெரியும், उसका रास्ता मालूम है, அவனுடைய பலவீனம் தெரியும். उसका बलहीनता मालूम है। ஆனால் இயேசுவை நீங்க சரியா அறியலனா, अगर यीशु को आप जैसा पहचानना चाहिए वैसा न पहचानेंगे இயேசுவை இதுல இருந்து நீங்க அறியலனா, और यीशु को इस पवित्र शास्त्र के द्वारा नहीं जानते இந்த तो பூமியில நீங்க வாழ்கிற வரைக்கும் உன்னை பிச்சைக்கார ஆக்குவான், இல்லை துரத்துவான், இல்லை வியாதியை கொண்டு வருவான், இல்லை உங்களை ஒன்றுமில்லாத அதமாக்கி விட்டுருவான். और अगर यीशु मसीह की पहचान आपके अंदर नहीं है तो आपको शैतान कभी कंगाल बना देगा, बीमार बना देगा और ये दुनिया से मिटाने के लिए प्रयास करेगा। அல்லேலூயா. அதனால்தான் நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள். इसलिए हम उद्धार पाए हुए हैं, அவரை அறிகிற அறிவிலே நீங்கள் வளர வேண்டும், इसलिए उनके पहचान में हमें बढ़ना चाहिए, இதை கற்றுக்கொள்ள வேண்டும், इसको सीखना चाहिए, இது பயிற்சி எடுக்க வேண்டும். इसका अभ्यास करना चाहिए அதுதான் நன்மை தீமை என்னதென்று உனக்கு தெரிய வந்துடும். और बुरे भले क्या करके आप जान सकेंगे ஞானந்தரிலுடைய பூரண வயது உள்ளவர்களாக மாறிடுவீங்க. और ज्ञानेंद्रियों के द्वारा सब बातों को आप जान सकते हैं। கொஞ்ச நாள் தான் ஆலயத்துக்கு வந்திருப்பீங்க, आप जो परमेश्वर के भवन में आके तोड़ जो कुछ ही दिन ही हो रहा है, ஆனால் நீங்கள் வேதத்தில் வளரும் போது फिर आप पवित्र शास्त्र में बढ़ने लगेंगे நீங்க 50 வருஷம் விசுவாசி இல்லை, 50 வருஷம் ஊழியக்காரியை போல பேசுவீங்க. और आप 50 साल का अनुभवशाली प्रभु का दास जैसे बातें करेंगे। அது இதுக்கு நேரம் கொடுத்தா அது மாதிரி மாற முடியும். और ये पवित्र शास्त्र के लिए समय देंगे तो आपका अनुभव भी ऐसा होगा। எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितना विश्वास करते हैं? நான்காவது ஒரு வார்த்தை படிச்சு நான் முடிக்க போகிறோம். चौथा में एक बात को मैं बोल के मैं समाप्त करना அங்கே चाहूंगा। யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். याकूब पहला अध्याय 28 वचन। அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்களாய் இருப்பதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். उसने अपनी ही इच्छा से हमें सत्य के वचन के द्वारा उत्पन्न किया ताकि हम उसकी सृष्टि की हुई वस्तुओं में से एक प्रकार के प्रथम फल हो। அல்லேலூயா. हालेलुया। அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்திலே ஜெனிப்பித்தார். और यहाँ पे लिखा उसने अपनी ही इच्छा से हमें सत्य के वचन के द्वारा उत्पन्न किया ताकि हम उसकी सृष्टि की हुए जो प्राणियों के बीच पहला फल के समान हो। ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. और पहला फल। ஒரு மினிஸ்ட்ரி கிட்ட நீங்க ஒரு அதாவது நம்முடைய இந்திய தேசத்தினுடைய பிரதமர் கிட்ட நீங்க போய் நிற்கும் போது, जब आप एक बड़े अधिकारी मान लीजिए माननीय प्रधानमंत्री के सामने आप खड़े हो जाएंगे அவங்க கிட்ட நீங்க செக்யூரிட்டியை பார்த்தீங்கன்னா और आप उनके लिए जो सिक्योरिटी जो है அது எல்லா செக்யூரிட்டியை காட்டிலும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வைத்திருப்பார்கள். और सारे सिक्योरिटियों में फर्स्ट क्वालिटी वाले लोगों को रखते हैं। அல்லேலூயா. हालेलुया। அவங்க எல்லா ஞானத்திலும் சிறந்தவர்களா இருப்பார்கள். वो सारे बातों में निपुण वाले होते हैं அவங்க கிட்ட இருக்க எல்லா வேலையும் அவங்க ஒரே ஆள் எல்லா வேலையும் செய்யற அளவுக்கு இருப்பாங்க. और एक ही व्यक्ति सारे काम करने वाला हो सकता है அப்படிப்பட்ட ஃபுல் ரவுண்டரா இருப்பாங்க. और इस प्रकार सब काम आने वाला होता है। அதே போலதான் ऐसे ही இயேசு கிறிஸ்து यीशु मसीह தம்மோடு இருப்பது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நம்மோடு இருப்பதுக்காக और हम उनके साथ रहने के लिए प्रथम फल के रूप में அவர் மறுபடியும் சத்திய வசனத்தினாலே நம்மை ஜெனிப்பிக்கப்பட வைக்கிறார். रहने के लिए अपना पवित्र वचन के द्वारा हमें जन्म दिया है। சத்திய வசனத்திலே और सत्य वचन के द्वारा हमें जन्म दिया। அதுல இருந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டியை அவர் தெரிந்து கொள்றார். इसका मतलब प्रथम फल, फर्स्ट क्वालिटी। அல்லேலூயா. हालेलुया। எதுக்காக ஃபர்ஸ்ட் குவாலிட்டி? फर्स्ट क्वालिटी खाई के लिए எல்லா வேலையும் அவங்க செய்வாங்க. ये व्यक्ति सारे काम करने वाला होता है இயேசு குறித்து முழுமையா அறிஞ்சு வச்சிருப்பாங்க. और यीशु के बारे में पूरा जानकारी देंगे। அவரை போல ஜெபம் பண்ணுவாங்க,
उन जैसा प्रार्थना करेंगे, அவரை போலே பேசுவாங்க, उन जैसे बातें करेंगे, அவரை போலே வேலை செய்வாங்க, उन जैसे कर्म करेंगे, அவரை போல பிசாசுல துரத்துவாங்க, उन जैसे दुष्ट आत्माओं को निकालेंगे, அவரை போல அந்த 9 கனி நிறைவா இருப்பாங்க. और उन जैसे जैसे यीशु में 9 प्रकार का फल था वैसे ही इसके अंदर भी 9 प्रकार அவரை का போல फल, 9 விதமான வரங்களோடு இருப்பாங்க. और यीशु जैसे 9 प्रकार का वरदान प्राप्त किया हुआ होते हैं, அவரை போல 9 தாளந்து உடையவர்களா இருப்பாங்க. उन जैसे जो 9 प्रकार का जो वरदान को लिए हुए होंगे. அல்லேலூயா. आमेन. அதனால தான் சத்திய வசனத்தினாலே நம்மை மறுபடியும் ஜெனிப்பிக்க வேண்டும் என்றால் நீங்கள் முதலாவது நீங்கள் தேவ வசனத்தினாலே ஜெனிப்பிக்கப்பட்டிருக்க வேண்டும். और आप परमेश्वर के वचन के द्वारा नया जन्म लिए हुए होना चाहिए. இரண்டாவது திருவசனமாக ஞானப்பால்ல வளர்ந்திருக்க வேண்டும். दूसरा निर्मल दूध को पीकर बढ़ता हुआ बच्चे के समान होना चाहिए. மூன்றாவது பலமான ஆகாரமாகிய நீதியின் வசனத்திலே பயிற்சி எடுத்திருக்க வேண்டும். और तीसरा अच्छा खाना भोजन के जैसा धार्मिकता को उपदेश में आपका अभ्यास किया हुआ व्यक्ति होना चाहिए. நான்காவதாக चौथा, அவர் மறுபடியும் அவருடைய சத்திய வசனத்தினாலே நம்மை ஜெனிப்பிக்கப்பட வைத்து और वो अपने सत्य वचन के द्वारा में जन्म देकर நம்மை ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக செலக்ட் பண்ணுகிறார். वो हमें सारे बातों में पहला फल के रूप में हमें रखेगा. அங்கே வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது प्रकाशित वाक्य किताब 19 अध्याय उसका 14 वचन को अपन पढ़ते समय, பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரையின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். அல்லேலூயா. வாசிக்கலாம். स्वर्ग की सेना श्वेत घोड़ा पर सवार और श्वेत और सुत मलमल पहने हुए उसके पीछे पीछे हैं. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பரலோகத்தில் உள்ள சேனைகள் यहाँ पे लिखा स्वर्ग की सेना வெண்மையும் श्वेत சுத்தமும் और पवित्र निर्मल மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் मलमल पहने हुए होते हैं, வெள்ளை குதிரைகள் மேல் ஏறி और पहनकर सफेद घोड़े में श्वेत घोड़े அவருக்கு में பின் சென்றார்கள். और बैठकर उसके पीछे चलने लगे. அல்லேலூயா. हालेलुया. எத்தனை பேர் வெள்ளை குதிரை மேல ஏற பிரயாசப்படுறீங்க? और आप में से कितने लोग श्वेत घोड़े पर सवार होना चाहते हैं? அதுக்கு முயற்சி வேணும், इसलिए अभ्यास करना पड़ेगा, பிரயாசப்படணும், प्रयत्न करना पड़ेगा, பயிற்சி எடுக்கணும், उसके लिए कोशिशें करना, அவரை போல வாழ்ந்து காட்டணும். उन जैसा जीना चाहिए. அப்போ பரலோகத்துல நமக்காக வெள்ளை குதிரை ரெடியா இருக்குது. तो हमारे लिए स्वर्ग में श्वेत घोड़ा तैयार हो அது जाएगा, ஆவிக்குரிய கோடாவா இருக்கிறது. और वो हमारा आत्मिक घोड़ा है. அல்லேலூயா. हालेलुया. அது மேல நம்மளை உட்கார வைக்கிறதுக்கு நமக்காக வெண் வஸ்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது. और उसमें बैठना है तो आपको श्वेत कपड़ा पहनना चाहिए. இப்போ அவருக்கு பின்னாடி நாம் போகிறோம். हम उसके पीछे जाने वाले हैं, இயேசுக்கு பின்னாடியாக. यीशु के पीछे. இப்போது இயேசுக்கு பின்னாடி நீ சீசனா இருந்து போனாதான் अब आप यीशु का अनुकरण करेंगे, जैसा चेला करता அவரை है, பின்பற்றினால்தான் जैसा आप यीशु का अनुकरण करेंगे அன்னைக்கு அவர் பின்னாடி நான் வர முடியும். तब हम उस समय उनके पीछे पीछे आते रहेंगे. இதற்கு உங்களுடைய தூக்கத்தை நீங்கள் தியாகமாய் ஆண்டு கொடுக்க வேண்டும். इसलिए आप अपना प्रिय नींद को भी परमेश्वर के लिए सैक्रिफाइस करना पड़ेगा. அல்லேலூயா. உங்க நேரத்தை ஆண்டு கொடுக்க வேண்டும். आप अपने समय को परमेश्वर के लिए देना पड़ेगा. 8 மணி நேரம் தூக்கம் இருந்தால் हम 8 घंटे हम सोते हैं तो, அதுல 2 மணி நேரம் அதுல இருந்து எடுத்து और 8 घंटे में से 2 घंटे को निकाल के இயேசுக்காக எடுத்து और यीशु मसीह के लिए निकाल ஒரு 2 மணி நேரம் முழங்கால் நிற்க வேண்டும். और 2 घंटे घुटने के बल में आके प्रार्थना करना चाहिए. பகல்ல ஒரு 2 மணி நேரம், और दिन में 2 घंटे, அதுல 8 மணி நேரத்துல ஒரு 2 மணி நேரம் எடுத்து और दिन में जो 8 घंटे में 2 घंटे को निकाल के நீங்கள் ஆண்டவருடைய பதத்துல உட்கார்ந்து வேதத்தை தியானிக்க வேண்டும். और आप परमेश्वर के बगल में बैठ के उपस्थिति में बैठ के
बाइबल को अध्ययन करना चाहिए। உங்க வேலை ஸ்தானத்தில் ஒரு 8 மணி நேரம் நீங்க இருக்கும்போது और आप अब जो कार्यस्थल में 8 घंटा काम करते हैं, அதுல இருந்து ஒரு மணி நேரம் எடுத்து उनमें से 1 घंटा को निकाल के சுவிசேஷத்தை அங்க இருக்கிறவங்களாம் அறிவிக்க வேண்டும். और आपके आसपास के लोगों को सुसमाचार सुनाना। அப்பொழுதுதான் இந்த வெள்ளை குதிரையில உட்காரத்துக்கு வழி கிடைக்கும். तब इस प्रकार आप करेंगे, तब आप इस श्वेत घोड़े में बैठने के लिए लायक बनेंगे। அல்லேலூயா. हालेलुया। ஒரு கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். और ताली बजा के प्रभु के धन्यवाद करेंगे। இப்பொழுது சாட்சி நேரம். உங்களுடைய சாட்சியை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். अभी को जय मसीह की। जैसे पास्टर जी ने बताया था प्रेरितों के काम 11 उसके 26 से उपदेश के बारे में 3 तरह की चीज़ों को बताया था कि उपदेश अलग चीज़ है, प्रचार करना अलग चीज़ है और टीचिंग अलग चीज़ है। तीनों चीज़ों को बताया। ये मुझे बहुत उत्पन्न है कि अपने को समझने वाली चीज़ है कि ये तीनों अलग अलग चीज़ों को दर्शाती है। और जैसे उन्होंने योना 1 उसके 13 वचन को जो समझाया था कि लहू से जन्म होना, मनुष्य की से जन्म होना और इच्छा से जन्म होना, शरीर की इच्छा से, ये तीनों जन्मों को उन्होंने बताया अलग अलग करके। ये भी हमारे लिए एक बहुत नई चीज़ थी आज एक वचन को लेकर कि हमें एक वचन में 3 तरह की चीज़ों को हमें देखने को मिला। वैसे एक निर्मल आत्मिक दूध की जो लालसाओं को लेकर उन्होंने वचन बताया कि शैतान जानता है कि आप निर्मल लोगों के लिए वो निर्मल तरीके से जो कार्य करता है शैतान, और जो अन्य और सयानों के लिए रहता है, जो बड़े लोगों के लिए तो जो शैतान अपनी सारी जो चाल है वो उस हिसाब से कार्य करता है। अगर ये निर्मल आत्मिक दूध का जो लालसा वाला व्यक्ति है तो वो उस हिसाब से तरीके से कार्य करता है, और जो अन्य और सयाने लोगों के लिए वो उस तरह से काम करता है। जैसे कि उन्होंने पतरस को उदाहरण दिया था कि वो एक तरफ तो वो जो प्रचार कर रहा था उससे थोड़ी देर पहले वो परमेश्वर की बड़ाई कर रहा था, और दूसरी तरफ वो यीशु मसीह को रोकने लगा कि आप क्रूस पर ना रखो। तो ये शैतान ऐसा नहीं कि जो पवित्र आत्मा से जो आप प्रचार कर रहे भर रहे तो शैतान आपको कार्य नहीं कर सकता। वो उस मौके को ढूंढता है, जैसे कि उसने पतरस में ढूंढा और उस समय उसने कार्य करा। इन चीज़ों से मुझे बहुत आशीषित हुआ हूँ और मैं आशा करता हूँ कि आप भी आशीषित हुए होंगे। आमीन। घोड़े पर बैठने के लिए प्रार्थना बहुत ज़रूरी है, और परमेश्वर के वचन को पढ़ना और उसके वचन को मनन करना और उसके वचन के अनुसार जीना हमारे लिए बहुत ज़रूरी है। जब ये 2 बातें हमारे जीवन में रहेगी तो हम परमेश्वर के वचन के द्वारा उसके ज्ञान को प्राप्त करेंगे, और उसके ज्ञान जब हमें प्राप्त होगा तो मसीह जीवन में हम सही रीति से जीवन व्यतीत कर पाएंगे। सबको जय मसीह की। मैं बाइबल लगातार पढ़ रहा था। पास्टर जी ने बताया कि अध्ययन करना, मनन करना, समझना है, तब वो 17 प्रकार के जो मन में वो है बैर भाव है वो दूर होंगे। और उसको पढ़ने के बाद में जैसे आँखों पहले बिना चश्मा लगाए दिखता है, और फिर जब चश्मा लगाते बिल्कुल साफ दिखता है, बिल्कुल साफ वैसा दिखने लगा भवन में। आमीन आमीन। श्वेत घोड़े पे सवार होने से पहले जो वचन बढ़ाया गया था यूहन्ना का, कि वो समझ में आया कि ना तो लहू से जन्म लेना है, ना इंसान की शरीर की इच्छा से लेना है, ना मनुष्य की इच्छा से लेना है, बल्कि हमें परमेश्वर की इच्छा से उत्पन्न होना है। जो जैसे यीशु मसीह ने परमेश्वर की इच्छा को पूरा किया, वैसे ही हमें भी यीशु मसीह और परमेश्वर की इच्छा को पूरा करना है। वैसे ही उसी आज्ञाओं पे चलना है और मनन करना है, वचन के साथ सहभागिता करना है, तो हम वो श्वेत घोड़े की जो प्रतिज्ञा है परमेश्वर की वो पूरी होने पाएगी। हम पवित्र आत्मा पाए बिना और घुटनों पर प्रार्थना करे बिना हम कुछ भी नहीं कर सकते हैं। हमें पवित्र आत्मा पहले पाना है, और पवित्र आत्मा पाने के लिए हमें घुटनों पर आकर प्रार्थना करना है, तो ही हम सब कुछ पा सकते हैं। धन्यवाद। அன்பிற்குரியவர்களே, சத்திய வேத ஆராய்ச்சி வித்தியாசாலை தரிசன ஊழியம் 1. வடமாநிலத்தில் 300 திருச்சபைகளை உருவாக்குதல். 2. மாதம் ஒருமுறை எழுப்புதல் உருவாக்கும் எழுப்புதல் கூட்டம். 3. ஊழியர்கள், சபை தலைவர்கள், சுவிசேஷர்களுக்கென கருத்தரங்கு, அதாவது சத்திய வேத ஆராய்ச்சி நேரம். 4. டிவி ஊழியம். 5. பத்திரிகை ஊழியம். 6. சிடி டிவிடி ஊழியம். 7. பவர் கேம்ப் அக்னி அபிஷேக முகாம். 8. உபதேச ஆராய்ச்சி கருத்தரங்கு ஊழியம். 9. நலிந்த குழந்தைகள் இல்லம். 10. 24 மணி நேர ஜெப மையம். 11. சத்திய தேவ ஆராய்ச்சி கல்லூரி. 12. சிறுவர்கள் உருவாக்கும் ஊழியம். 13. மருத்துவ முகாம். 14. ஜெயில் ஊழியம்.
15 கைப்பிரதி ஊழியம், 16 கிராம ஊழியம், 17 மிஷனரியை உருவாக்கும் ஊழியம், 18 நன்றி துதி ஆராதனை கூட்டங்கள், 19 சமூக நலப்பணிகள் ஊழியம், 20 இன்டர்நெட் மூலமாக ஆன்லைன் படிப்புகள். இது விரைவில் வரவிருக்கின்றது. 21 தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துதல். இதனுடைய நோக்கங்கள்: 1 கோடி சீடர்கள் உருவாகுதல், 1 கோடி ஜாமக்காரர்கள் உருவாகுதல், 1 கோடி யுத்த வீரர்கள் உருவாகுதல், 1 கோடி ஊழியர்கள் உருவாகுதல். தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார். புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. அப்போஸ்தலர் நடபடிகள் 16:10.